லாஸ்ட் போனா லியோ பீட் பண்ணுன்றீங்க. லியோலாம் Box இல்ல, office-ல. லியோ அசால்ட்டா பீட் பண்றோம். லாஸ்ட்லாம் கண்டிப்பா லியோ பீட் பண்றோம். ஈஸியா பண்ணும். மிக்ஸ்ட் டாக் வந்து எப்படி ப்ரோ? டேய் நம்மளுக்கெல்லாம் இதே வழக்கம் போல வந்து இல்ல விஜய் படத்துக்கும் ரிவ்யூக்கும் சம்பந்தமே இல்லடா என்னைக்குமே. எது வந்தாலும் ஓடுறோம். இதுல இல்ல அனிருத்த பாட்டு, அந்த அனிருத்த பாட்டு ரீச்னால பக்கத்து ஸ்டேட்ல இருந்து எல்லாத்துலயும் வந்துட்டு முன்னாடியே அந்த படம் வர்றது தெரிஞ்சிடும். இப்பதான் அந்த இம்ப்ரெசிவ் வந்துட்டு எல்லா ஆமா. ஸ்டேட்லயும் போயிருக்கு. கர்நாடகால வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நம்மளுதுனால அங்கேயும் வந்துட்டு நல்ல ரீச் தான் இருக்குது. இன்னொன்னு காந்தாரா படத்துக்கு அப்புறம் தான் நம்ம படம் வருது. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே இல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தா ஷாக் ஆகும். நீ விஜய்க்கு பாசிட்டிவ் வரும். ஆனா வந்துட்டு உள்ள எப்படி நான் தெரியாம கேக்குறேன். ஒரு பீக்ல இருக்க ஒரு 10 பேர் ஒயிட் ஹவுஸ்ல இருக்க கூட வந்துட்டு அரசியல் வரேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பெரிய கட்சியை போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க. எனக்கு தெரியல. இதுதான் சும்மாவே வந்துட்டு பாசிட்டிவ் வராது. இதுல வந்துட்டு அதான் பெரிய கட்சியை போட்டு 2 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சாதான் 3 ஆர்மி வந்துட்டு காண்ட்ல இருக்கும் நம்மள. இதுல எப்படி தெரியுமா, என்னைக்குமே காமன் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ், விஜய் ஃபேன்ஸ், இது 3 தான் என்னைக்குமே விஜய் படத்துல வந்துட்டு கேக்குற ரிவ்யூ. ஒண்ணு நம்ம சைடுல எப்படி பாக்குறானுங்க, பீஸ்ட் மாதிரி ஏதாவது அடிக்கிறானுங்களா, இல்ல வந்துட்டு ஏத்துக்கிறாங்க. ரெண்டாவது வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் விஜய்னாலே ஏத்துப்பானுங்க. நியூட்ரல் ஃபேனு கிட்ட வந்துட்டு இவங்க கோட்ல வந்து என்ன குறைய கண்ணான்னு தெரியல. கோட்டே சுமாரான படம் சொல்லிட்டு இருக்கானுங்க. அது நம்ம சைடு வர ஒத்து கொடுக்குறானுங்க, அவனுக்கு சைடு அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறானுங்க. இல்ல 3 மணி நேரம் கோட்டை வந்துட்டு இவன் கரெக்டா கொண்டு போனதே பெரிய விஷயம். புரியுதா? ரொம்ப பெரிய விஷயம். ஸ்பார்க் ஒண்ணு மட்டும் தான் வந்துட்டு இது ஒண்ணு. நாங்க ஸ்பார்க்கே 2 நிமிஷம் தான் காட்டினானுங்க. எனக்கு அதான் நான் சொல்றேன், முக்காவாசி. ஆனா இந்த வருஷத்துல இல்லடா, இந்த வருஷத்துல வந்த படத்தெல்லாம் நீ எடுத்து பாத்தீங்கன்னா பெரிய ஆக்டர்ல டாப் ஆக்டர் கோட்டு தான். அவனுக்கு குறை சொல்ற பிரச்சனை இல்ல. நம்ம சைட வந்து அவனுக்கு சொல்றத நம்பிட்டு ஆமா அப்படிங்கிறானுங்க. நம்ம சைடு அதான் நம்ம சைடுல அவன் சொல்றது, இதுக்கு மேல என்னதான் படம் சைடுல அவன் சொல்றதா நம்புறானா மலுமுட்டையே தான் இருப்பானுங்க. ஒண்ணும்டா, இப்ப ஒரு படம் எதுக்காக எடுக்கிறேன்னு அதை நீ பார்த்தாலே வந்துட்டு அந்த படம் புரிஞ்சிடும். இப்ப நம்ம என்ன விஜய் வந்துட்டு டபுள் ஆக்ஷன் படம் தான் ஒரு கமர்ஷியல் படமா எடுக்கிறோம்னு பார்த்தோம். அது கரெக்டா தான் அமைஞ்சிருக்கு. இல்லடா ரீமேக் எடுக்க எதுடா எச்வின் கிட்ட போனோம், கொடுத்துருக்கலாமேடா. ரீமேக்லாம் இல்லையாடா. இல்ல சோறு திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? இவ்வளவு நேரம் நான் மயிரா சொல்லு. நான் என்ன சொல்றேன் உனக்கு புரியுதா இல்லையா? ரீமேக்னு வந்தா எதுக்குடா எச்வின் கிட்ட போனோம், வேற ஏதாவது போலாம். கேக்குதாடா? அதான் புரியுது. நான் சொல்றது இவன் பேசுற டோனு கீழே நினைச்சுப்பான் ரீமேக்னு. கிட்ட போய் அவனா போவானாடா? அதெல்லாம் ரியல் ஸ்டோரி ஏதாவது எடுப்பான். அவன் வேற ஒண்ணு சொல்ல வந்திருக்கான்டா. இன்னொன்னு இல்ல விக்னேஷ் ப்ரோ, என்ன கேட்டா எச்வினோத்தை வந்துட்டு பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு பாத்தியா? இல்ல நான் பழைய மாதிரிலாம் இல்ல கண்டுக்கிறது இல்ல. என்னடா முதல்ல இல்ல நம்ம ஆளுங்க யாரு தெரியுமா? இல்ல ஏதாவது ஒரு ஒரே மாதிரி ப்ரொஃபைல் வச்சுக்கிட்டு சில தற்கொலைங்க ஏதோ போராட்டம் பண்ணுகிறானு போல இருக்கு. மேல இல்லங்க ஏதாவது ஒரு வீட்டுல ஒப்பாரி வச்சிருந்தா நீங்க வந்துட்டு இது பண்ணாதீங்க. என்னது மேல இப்படி போட்டிருக்காரு மேல யாரு? கங்கோ மண்டே நோ வச்சுனா ஓடலாடா. ஏன்டா ஞாயிற்றுக்கிழமே சரியா போடாத படத்தை கூட்டின்னு வந்து திங்கக்கிழமை ஓடுன்றீங்க? மனசாட்சி முடிஞ்சிருச்சுப்பா, அதை விட்டுருங்கப்பா. சரி புஷ்பா ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? சரி முடிஞ்சிருச்சு விக்னேஷ், எனக்கு ஒண்ணு புரியல. இல்ல ஜாக்கே நோட் பண்ணிக்க. புஷ்பாட்ட வந்து கங்கோ தமிழ்நாடு கலெக்ஷன் அடிக்கலாம். நீ என்ன வந்து கேளு. சொல்லுங்க பாஸ். இல்ல இப்ப உங்களுக்கு ஒரு தோல்வி ஆயிடுச்சு, படம் சரியில்லை, நான் வன்மத்துல பேசுறேனே வச்சுக்கோங்க. பொதுமக்கள்னு ஒருத்தன் குடுக்குறான்ல, பொதுமக்கள்னு ஒருத்தன் மைக்க புடுங்கி ஆத்தத்துல கத்துறான்ல, என் 150 ரூபாய் முழுங்கிட்டியாடா, விளக்கு வச்சிட்டியாடா கேக்குறான்ல. இல்ல பாஸ், நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதான் 3 நாள் பேசுனீங்கல்ல, இப்ப கண்டிஷன் 3 நாள் பேசுனதுல விக்னேஷ், இப்போ நீ ஆக்டர் விஜய கூட ட்ரோல் பண்ணி போட்டுக்கோ, நான் கேட்க மாட்டேன். அதுக்கு விஜய பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு நிமிஷம் இங்க நீங்களா உட்காந்து நீங்க ரியாக்ட் பண்ற அளவுக்கு வர்த்து கிடையாது. இது ஒண்ணுல ஒரு டிஸ்பிரேஷன் தான். ஒரு தோத்து போன ஒரு நாயோட ஒரு கதறல்னு நினைச்சிட்டு போயிடுங்க, அவ்வளவுதான். இருங்க, அவங்க எல்லாருக்கும் ஞாபகதா வலிமை அப்போ இல்ல ஏதோ ஒரு அஜித் படம் இந்த ரீசெண்ட் டைம்ல நினைக்கிறேன். இல்ல
கோட்டா இல்ல கோட்டா இல்ல வெற்றிகரமான கோட்டா தோல்வியா? இல்ல அஜித் ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா தோல்வி ஏத்துக்க முடியாம விஜய் போட்டு ஃபேமிலி பேஸ் பண்ணியிருந்தானுங்க திடீர்னு ஞாபகம் இது அது என்னன்னா இது ஒண்ணும் இல்ல. இது என்னன்னா ஒரு வெறியோட வந்து கடிக்க வந்த நாய் வாயில அதுக்கு வந்து அதை தூக்கி வச்ச வேட்டையனுக்கும் அதான் மாதிரிதான். நடந்துச்சுடா. திருச்சி வந்து திருக்கி விட்டு சொல்லி அவரு ஆனா படம் குமார் ஊத்திட்டு நம்ம கடிச்சிட்டு இருக்கானுங்க. டேய் அலெக்ஸ் கேக்குதா? வந்துருது. சொல்லுங்க. இல்ல எத்தனை வாட்டி கேட்டேன்? உங்க படம் ஊத்துல நாங்க என்னடா பண்ணுவோம்? சரி சொல்லுங்க. இல்ல எத்தனை வாட்டி கேட்டேன்? எத்தனை வாட்டி திருச்சி போனதா? இல்ல இல்ல திருச்சி தினம் தினம் அலெக்ஸ் இன்னைக்குதான்ப்பா உனக்கு கவனிச்சேன். சூர்யாவும் அந்த பையனும் செரவியல் பண்ணுவாங்க இல்லையா, அதை பார்த்தா கிங்காங்ல வருமே அந்த பெரிய குரங்கு சின்ன குரங்கு போகுமே, அப்படியே இருக்கியா? கலாய்க்க கூட வர்த்து இல்ல ப்ரோ. என்ன விட்டுருங்க விக்னேஷ் ப்ரோ. ப்ரோ, இன்ஸ்பிரேஷன் சொல்றது கூட சொல்லக்கூடாதா? இந்த ஆளு கலாய்க்க கூட வர்த்து இல்ல, விட்டுருங்க அந்த படத்தை. இந்த ஆளு வந்து சூர்யா ஃபேன்னு நினைக்கிறேன். புக்கிங் ஏத்த வந்திருக்குது இந்த உட்காந்து கங்குவாவை பத்தி பேசுறதுக்கு. ஆனா இல்ல எனக்கு டவுட் இல்ல. விக்னேஷ் கூட எதுக்கு காண்ட வராரு? ஓடிடி எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அருள் படத்துல இந்த கட்சியால போட்டு தரத்தரம் இழுத்துன்னு வராம இருந்தது விக்ரம். யாரு இந்த படம் பாத்தீங்க? உனக்கு என்ன உனக்கு என்னப்பா நீ பைத்தியம்? அவதார் விஎஃப்எக்ஸ் விட வந்து கங்குவா விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்குன்னு பேசுவேன். நாங்க அப்படியா? குமார் அந்த ஸ்பேஸ்ல முடியலடா. தமிழ் சினிமால 1000 கோடி நீ வேற ஆபீஸ்ல இருக்கிற சிரிக்கவும் முடியல, சிரிக்காம இருக்கவும் முடியல. விக்னேஷ் இன்னைக்கு வலைபேச்சு பாத்தீங்களா? சிறுத்தைக்குட்டி என்ன வேலை பண்ணிருக்கேன் தெரியுமா? எனக்கெல்லாம் முதல் நோட்டிபிகேஷன் வந்துடும். சொல்லுங்க, பாத்தீங்களா? இன்னைக்கு சிறுத்தைக்குட்டி சரியான வேலை பண்ணிக்கிறான். படத்தை யாருக்குமே காட்ட காணும். 40 மினிட்ஸ் கிளிம்பேஸ் மட்டும் போட்டு காட்டிவிட்டு 2000 கோடிக்கு இதெல்லாம் தான் உருட்டிக்கிறானுங்க. சிறுத்தைக்குட்டி இத நம்புறீங்களா? டேய் ஏங்க உங்களுக்கு தெரியுங்க குவாலிட்டி. வாய்ப்பே இல்ல. அப்படிலாம் கிடையாது. எல்லா இது மாதிரி வந்து ஃபைனல் அவுட் காட்டாம வந்து போட மாட்டானுங்க. ஃபைனல் அவுட்லாம் காட்டிருப்பாங்க. இல்ல என்னன்னா இத நான் சொல்றேன். என்னன்னா வந்து பீப்புளை வந்து ஸ்கேம் பண்றானுங்க, அவ்வளவுதான். இதோட அவுட் என்னன்னு அவங்களுக்கும் தெரியும். அவனுங்க வந்து அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த படம் நல்லா இல்ல, ஏதாவது பண்ணி அப்படியே ரெக்கவர் பண்ணிடலான்னு பார்த்தான். கடைசியில வந்து தூக்கி வச்சுட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு எப்பயுமே பழி போறது நம்ம சிறுத்தைக்குட்டி தான். இங்க அந்த ஆட்டோக்காரன் வீட்டு வரைக்கும் பழிய போட்டுருவாங்க. ஆமா, ஒண்ணு கவனிச்சீங்களா விக்னேஷ் ப்ரோ? இது வரைக்கும் சிறுத்தைக்குட்டியும் பச்சையை மட்டும் தான் ரீபோஸ்ட் பண்றாங்க. சூர்யா ஒன்னும் போடல. ரிலீஸ் அன்னைக்கு போட்டதோட சரி. எனக்கு தெரிஞ்ச வந்து அவரு டெய்லி வந்து வீட்டுல 2 கட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காருன்னு வந்து சொன்னாங்க. அதான் ஜோதிகா போட்டாங்களே அவருக்கு பதிலா. என்னடா ஏதோ பார்பர் ஷாப் வச்சுக்கா கட்டிங் போறது. அலெக்ஸ் கேக்குதா? இல்ல தங்களான் இன்னைக்கு அப்படியே சும்மா ஓட்டி விட்டு 2வது பார்த்தேன். தங்களான் உண்மையில ரொம்ப அருமையா இருக்கு. என்னடா புரியல? என்ன தங்களானு செகண்ட் டைம் பார்த்தேன். நான் சும்மா ஓட்டி விட்டு பாக்குறது. தங்களான் ரொம்ப அருமையா எப்படி தெரியுமா? இப்ப தங்கலான் வரும்போது மிக்ஸ்டு நெகட்டிவா தான் சொன்னானுங்க. கங்குவா பார்த்த பிறகு அது காலை தொட்டு கூப்பிடுவானுங்க. நீயே பரவாயில்ல மாமே. இதுல ஹைலைட் என்னன்னா வந்து அலெக்ஸ் கங்குவா கதை தெரியும், தங்கலான் கதையே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு விஷயம் என்னன்னா தங்கலான் வரும்போது கதை நல்லா இருக்கு, விஎஃப்எக்ஸ் சரியில்லைன்னு நானுங்க. ஒரு நிமிஷம் இல்ல பிளடி பெக்கர் வந்து ஃபுல்லா பார்த்தது. நான் வந்து எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு இந்த சிறுத்தை சிவா இன்டர்வியூ எல்லாம் முன்னாடி பேசல கேட்டேன்டா. ஏதோ கப்பல் கடல்ல வந்து 400 கப்பல் வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் சொன்னான்டா. அதுல பார்த்தா சினிமால 4 கப்பல் தானே இருக்குது. 400 கப்பல் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். 440 கூட இல்லையடா. டேய் 400ன்னு சொல்றான்டா. எல்லா இன்டர்வியூலயும் போய் 400 கப்பல் அப்படியே தண்ணி வீசிக்கின்னு வரும்னு இருக்கான். குமாரா பெரிய பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் எடுக்கறாரு. 400 கப்பல் வருமா? பாபிடியோல எவ்வளவு பெரிய ஹீரோ. அந்த ஆளு வலையை சுருட்டி போட்டு குமுறு குத்துறான் சூர்யா. கங்கா குத்துறா.
ஏய் அவன் நீ பிளைட்ல வந்து ஆனா போட்டிங் ஆனா டேய் மச்சாடி நீ நான் ஓடிடி ஒண்ணு வந்த சொல்றேன் பிறகு பாரு. இருடி டேய் ஓடிடி வந்த அலெக்ஸ், பிறகு அந்த கிளவி ரொம்ப ஃபேமஸ் ஆகும்டா. எனக்கு ரொம்ப டேய் பிடிக்கும் அந்த இதோட ப்ரோ நான் விக்னேஷ் ஒண்ணு ப்ரோ சொல்றேன் பாரு. அனிமல் இது கிளைமேக்ஸ்ல என்ன வரைக்கும் மாதிரி ஃபைட் வச்சிருப்பாங்க. இல்லை அவனை கூட்டின்னு வந்து இது டம்மி பண்ணி வச்சிருக்காங்க. டேய் இருடா இல்லடா நம்ம நல்லா இது டேய் இது வரைக்கும் நம்ம மான் கொம்பு ஃபைட்டுன்னு வார்த்தைக்கு தான் சொல்லிட்டு இருப்போம். இந்த கிளைமேக்ஸ்ல மான் கொம்பு ஃபைட்டை ரியாலிட்டியா வச்சிருப்பான்டா. எடுத்துன்னு போய் மான் கொம்பு வச்சு குத்திக்கிட்டு இருப்பான். ஜாக் இருக்கியா? அலெக்ஸ் ப்ரோ எனக்கு டவுட் ப்ரோ தங்குவால. ப்ரோ இல்ல ஜாக், எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அனிமல் பார்க்க 2 மாசம் வைப் இறங்கலப்பா. எனக்கு அப்படி இருந்துச்சுடா. நான் மொத்தமா கூட்டிட்டு போய் ப்ரோ அந்த கிளைமேக்ஸ்க்காகவே பார்க்கலாம். செமையா இருக்கும் கிளைமேக்ஸ். ஏய் அதுல அவன் ஆக்டிங் தனியா தெரியும்டா பாபுக்கு. ஆமா இல்ல மச்சான் அந்த கிளைமேக்ஸ் இங்க ரீக்ரியேட் பண்ணதுக்கு எங்க அண்ணனுக்கு ஒரு கண்ணு தெரியாது, எங்க அண்ணனுக்கு இவன குள்ளமா இருப்பாரு, அந்த மாதிரிதான் கேட்பான கிளைமேக்ஸ். ஹிந்தில இல்ல சூப்பரா பாபிடியில ஒரு கண்ணு நல்ல, இவனுக்கு வந்துட்டு இவன் குள்ளம். புரியுதா? 2 கிளைமேக்ஸ் நீங்க அனிமல்ல மீன் போட்டா இப்படிதான் இருக்கும் உண்மையில. எங்க அண்ணன் குள்ளம், எங்க அண்ணனுக்கு ஒரு கண்ணு நல்ல, அந்த மாதிரிதான் பண்ணுறாங்க. இது தவிர இதுல 3வது பர்ஃபார்மன்ஸ் யார் தெரியுமா? சின்ன பையன் என்ன சொல்றோம், நீங்க பண்ற ஏன்னா டார்க் காமெடிக்கு அந்த இல்ல பையன் மாதிரி அடுத்தது கீழே எங்க வந்துடலாம். எங்க 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 அண்ணன் நல்ல பையன், எங்க அண்ணனுக்குள்ள பையன். ஆனா இதுல ஹைலைட் ஒரு சொல்லல இல்ல படத்துல கேமியோட கிளைமேக்ஸ்ல ஒருத்தவன் தான் பாரு, அவன் ஜோகிட்ட பையன் வந்துட்டான். சத்தியமா படத்துல எலிவேஷன் அப்படிதான் அலெக்ஸ் இருக்கும். இப்படி வச்சுக்கலாம். எங்க அண்ணன் கரடி மாதிரி கத்துவாரு, எங்க அண்ணன் காண்டாமிருகம் மாதிரி கத்துவாரு. இது யாரு கத்தனா என்ன, அங்க எல்லாம் கத்தலானுங்க. அலெக்ஸ் ப்ரோ எனக்கு டவுட் இன்டர்வல் ப்ரோ அப்போ தங்குவால. கதறி கதறி சிரிச்சது இந்த படத்துக்கு தான் சிரிச்சேன். சரி, காமெடி இருங்க, படத்தை கூட அப்படி சிரிச்சிருக்க மாட்டேன். ஒருத்தர் இன்ட்ரெஸ்டிங்கா டவுட் கேக்குறாரு. டேய் இது இல்ல இது இந்த இது மூளை ஆம்லெட்டா பண்ற சீன்லாம் அந்த பையனுக்கு செத்து போன அப்பதானே நின்றுட்டான் காகங்களேன்னு. அது போய் இந்த சொல்ல போய் மூளை நாய் ஆம்லெட்டா கா போடுறதெல்லாம். இல்ல போய் வந்து காக்கா கிட்ட அக்ரிமெண்ட் போயிட்டுக்கிட்டு இருப்பான். நீ இதை சாப்பிட்டனா உனக்கு நான் இன்னொரு பாயிண்ட் தருவேன். அதான் காகங்களே அப்பதான் மூளைய தூக்கி காட்டுவான் ஆம்லெட் போடும்போது. வடிவேல் காமெடி ஒண்ணு இருக்குயா. இந்த அம்மா அது யாரு, அவன் தானே உங்க அப்பன் அப்படின்னு சிங்கமத்துக்கிட்ட அந்த கேள்வி 2 காக சோறு வைக்கும் போது வடிவேல் அதான் ஐயோ ஆம்லெட் போடுற படைச்சிட்டாண்டா. சீன்லாம். பரவாயில்லடா. இதை விட இன்னொரு மேட்ரு நீங்க நடந்தது. சும்மா ஒரு ஸ்பேஸை கேட்கலாம் நானும் மெஸ்ல கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப பேசிக்கிட்டு இருக்கானுங்க, ப்ரோ இது மாதிரி ட்ரைபல் கெட்டப்லாம் அவங்க ஹீரோக்கு கிடைக்கலன்னு பொறாம ப்ரோ, அவங்களாலாம் முடியுமா இது மாதிரி கெட்டப், நாங்க ஏன்டா இந்த கெட்டப் போட்டோம். இல்ல நானும் குரோம்ல வந்து அனானிமஸ்ல கேட்டு அது எப்படிதான் வந்துச்சு. அவங்க போஸ் இல்ல வைக்கத்துல இருந்து இதுல சூர்யா நம்மள வரைக்கும் ஓபனா பண்ணி நரபலி விட்டாங்க. நரபலின்னு. ஏன் ப்ரோ இல்ல நம்மள சொன்னாங்க நரபலின்னு. உங்க பொழப்பே அநியாயத்துக்கு நாடிட்டு இருக்கு. அது இல்ல, அவங்க போஸ் வெங்கட்ல இருந்து சூர்யா வரைக்கும் பேசினாங்க. நம்மளால கொஞ்சம் வாய் ஓவரா விட்டாரோ. ஆமா ப்ரோ அப்படின்றாங்க அவங்களே பாவம். அதுவும் கார்கோல ஒரு சர்க்கஸ் பண்ணலாம் பாரு. இல்ல குமரா ஒரே நிமிஷம். அது வந்து அவங்க பேசுறது வந்து யாராவது கட் பண்ணி போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி போஸ் என்கிட்ட வந்து தவறா பேசிட்டு முன்னாடியே கொஞ்சம் டென்ஷன் பண்ணிருந்துக்கலாம். ஏன்யா நம்ம பசங்க மேக்சிமம் ட்ரிகர் ஆனது வந்து அந்த ஒரு இதுல இருந்தாங்க. மாநாட்டுக்கு முன்னாடி பேசுறது வந்து ஆமா எனக்கு டவுட், அதுல பேசும்போது சூர்யா அதெல்லாம் ஒத்துக்கல, மேடையில மறுப்பு தெரிவிச்சாருன்றாங்களே, அது உண்மையா? நான் உள்ள கேட்ட அப்படி சொன்ன மாதிரி தெரியல. இது பண்ணாரா, அதை கட் பண்ணிட்டாங்க சொல்லிருக்காரு போல. நான் கேட்டேன் சொன்னாருன்னு தான் சொன்னாரு. ஆனா ஆர்ஜே பாலாஜி அது கரெக்டா சொன்னாப்ல, அவர் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு அந்த மேடையை, அது தப்புன்னாப்ல. அது 100% உண்மை. ஏங்க அவன் இது ஒரு சாக்கா வச்சுன்னா அது வந்து டெம்ப்ளேட்டாவே பேசிட்டு இருக்காங்க. உன் கூடலாம் அரசியல் பண்ணுவோம், உன் கூடலாம் அரசியல் பண்ணுமான்னு சொல்லிட்டு அவங்க போஸ் கிட்ட. எனக்கு என்ன தெரியுங்களா, அது ஒரு மாதிரி அந்த போனவை வச்சுக்கிட்டு சைட்ல பேசுறானா. அவரும் விஜய் சேதுபதி நடிச்சாங்களே, என்ன படம் அது? சிறுத்தை சிவா காஸ்டிங்ல என்ன பண்ணாலும் போஸ் வெங்கட்டுக்கு அவன் கேரக்டரை மட்டும் கரெக்டா கொடுத்துருந்தான். அதுல பாராட்டியே ஆகணும். இதுவா இல்லப்பா போறேன். நான் ஒரு ட்வீட் போட்டேன், நல்லா கேக்குதா? அதான் இல்ல கங்குவா வந்துட்டு இந்த 127ல வந்துட்டு 3 நாள் பவுன் கலெக்ஷன் ப்ரெடிக்ட் பண்ணி போட்டிருந்தேன்ல, அதை குவாட் பண்ணி அப்புறம் நானே ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் வடன்னு. அதுக்கு டிஎம்சி ஆச்சு வச்சிருக்கான் ஒரு போட்டோக்கு ஸ்டூடியோ கிரீன்.
போட்டோ போட்டோனா அந்த போஸ்டர் தானே, போஸ்டர் தானே போட்ட. அவன் போட்ட போஸ்டர் டிஎம்சி அடிச்சு வச்சிருக்கான். நான் ஃபேக்குன்னு போட்டதுக்கு புரியுதா? டேய் என்ன போட்டோ நீ யூஸ் பண்ணிட்டு இருந்த? புரியலையா? அவன் போஸ்டர் தான்டா எடுத்து போட்டிருந்தான் அவன். இல்ல அந்த போஸ்டருக்கு டிஎம்சி அடிக்கிறானா? இல்ல மச்சார போஸ்டருக்கு டிஎம்சி அடிக்கிறானா? அப்ப யோசிச்சு பேர் இது எதுக்கு அடிக்கிறான்? இல்ல நல்ல வேலை ஐடி நேரத்துக்கு கையில இல்ல பர்மனண்டா வந்து ரிப்போர்ட் வச்சிருப்பான். ஏய் எனக்கு வந்து ஃபிளாக் வந்ததுடா. இந்த ஃபிளாக் போட்டு ஒரு வரும்ல, யுவர் அக்கவுண்ட் ரீச்சஸ் ரெடியூஸ்ட் அந்த மாதிரி வந்தது. எனக்கு தெரிஞ்ச அலெக்ஸ் நைட்டு உனக்கு போன் வரும். அலெக்ஸ் என்ன டார்லிங் நம்ம படத்தை போட்டு இப்படி பேசுறே டார்லிங், என்ன டார்லிங் வருத்தப்படுவா டார்லிங், அலெக்ஸ் டார்லிங் வா டார்லிங் வேணா சிக்னேச்சர் வாங்கி தரேன் விடு டார்லிங் வாப்ல அவரு. இல்ல இவனுங்க ப்ரொடியூசர் என்னன்னா இவனுங்க வந்து ஒரு ப்ரொடியூசராவே தோத்துட்டானுங்க. இந்த நேகான் இருக்கு தெரியும், நேகா இருக்கிறாங்கல்ல, ஒரு ப்ரொடியூசரா எந்த இடத்துல தெரியுமா தோத்தாங்க? வந்து ஒரு ஃபேன்ஸ் போடுறானுங்க படம் நல்லா இல்லைன்னு, அது கீழே போய் வந்து பிளடி ஹூ ஆர் யூ டு கிவ் ஒப்பீனியன்ஸ்ன்னு போட்டா வந்து என்னது அது படம் வந்து அவன் வந்து ஒரு சூர்யா ஃபேன் இது அதுவும் போட்டது. அவன் கிட்ட போய் இவ்வளவு அரகண்டா பேசிக்கிட்டு இருந்தா எப்படி படம் ஓடும்? ஆனா நமக்குலாம் ஏஜஸ் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் எவனுமே கிடைக்காது. அது டிஎம்சியே கிடையாது. இன்னொன்னு அந்த வடிவல் டெம்ப்ளேட் இருக்கும்ல, அதான் 127 அது அவன் கம்பெனிக்கு சம்பந்தமே கிடையாது. டிஎம்சி அடிச்சிருக்கான். ஆனா உலகத்திலே 3 ஹவர் படம் எடுத்து 20 நிமிஷம் கட் பண்ணி பாத்துருக்கேன்டா. 2 ஹவர் படம் எடுத்துட்டு 20 நிமிஷம் கட் பண்ணி இப்பதானே முதல் தடவை போன வாரம் சன் டிவி எடுத்த டிஎம்சி 16 மெயில். ஓகேவா? வித்தியாசம் உட்காந்து வாங்கிக்குது. இல்ல 16னா இன்னும் ஒரு 4 வெஞ்சுனா க்ளோஸ் ஆயிடும். கார்த்தி ஒரு கேமியோ வந்துச்சுல பாத்தீங்களா ப்ரோ? அது மீம் போட்டாங்க பாத்தீங்களா? டார்லிங் பத்த கருணா சொன்னாங்க என்னடா அது கண்ணுல பூ இந்த மாதிரின்னு. அதான் அல்டிமேட்டா ப்ரோ. அவன் இல்லடா அவன் அந்த கேரக்டரை எவ்வளவு டிஸ்கஸ்டிங்கா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டிஸ்கஸ்டிங்கா பண்ணி வச்சிருந்தான். அதை பார்க்க அருவருப்பா இருந்தது அதை பாக்குறதுக்கு. சிவா இதெல்லாம் எப்படி மண்டையில அவ்வளவு மாட்டு மூலம் ப்ரோ சிவாக்கெல்லாம்? நீங்க திரும்ப போறது இல்ல, வருந்த போறது இல்ல, திரும்ப அதேதான் பேச போறீங்களா? அது இல்லடா, அந்த கருணாசின்னு கையை வெட்டிட்டு கையை வச்சு வெட்டின கையோட ட்ரம்ஸ் அடிப்பான் பாத்திருக்கியா? வர மாதிரி. இல்ல இதுல பொறுமை என்ன தெரியுமா? யூடியூப்ல உட்காந்து ஒருத்தர் பேசி கொடுக்குறான், டேய் நீ எல்லாம் படத்துல இருக்கியா? டேய் யார் தனி யோ விக்னேஷ் அங்கிள் நீ வேற. அந்த பிரேமன் ஒருத்த வரைக்கிறான் பாரு, அவன் வந்து நேத்து ஒரு ட்வீட் போட்டிருந்தான். நான் வந்து அந்த ரங்கநாதன்னு கத்துவான்ல கைய வெட்டி கடைசியா அவன் வந்து போடுறான், நான் வந்து இந்த படத்துல நடிச்சதுக்கு பேரும் ஓ நீ தான் நடாதுன்னு அப்புறம் தான் தெரியுது. இல்ல நிறைய பேர் அந்த அளவுக்கு இருந்தது படத்துல நட்டி இருக்கேன். எனக்கு இப்ப புரியுது ப்ரோ மணி தாத்தாவோட அருமை என்னன்னு. மணி தாத்தா ப்ரோ, மணி ரத்னமா? ஏன் என்னாச்சு? கேக்குதா? இவனுக்கு பீரியட் படம் எடுக்கிறேன்ட்டு குதிரை வச்சுட்டாங்களே, இதுக்கு அந்த இதுவே எவ்வளவு பரவாயில்ல போல. ஆனா இல்ல டேய் குமார், அதான் அந்த 2 ட்வீட் டெலீட் பண்ணிட்டு வந்தேன். இல்ல நீ போய் இல்ல பச்சை சரியான எச்சையா இருக்கான்டா. பயந்து நீ போய் என்ன பண்ற? கங்குவான்னு சர்ச் பண்ணு, இருக்கிற எல்லா ட்வீட்டையும் டெலீட் பண்றீ. அவன் கங்கு அது பிரிண்ட் எடுத்து போட்டுங்க. அது கூட அடிச்சு கார்கோ ஃபிளைட்ல ஃபுட்பால் அடிக்கிற வாடி ஒண்ணு. இல்ல ஓடிடி வரத்த முடியும். அவன் தான் தர தரன்னு அடிக்கிறான். இல்ல மட்டும் உலகத்திலே வந்து நான் உலகளவில் சினிமா எடுத்துட்ட மாதிரி ஐம்பூதங்களையும் வந்து உள்ளடக்கின மாதிரி ஃபைட்ஸ் வச்சிருக்கிறேன். சாம்பர் ஒரு ஃபைட்டு காத்துல சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆகுது.
அப்புறம் அந்த அம்மா வேற லெட்டர் விடும், ஏன் தேவார படத்துல சுறாவை புடிச்சுன்னு அவர் தாவனாரு அதை நம்புவீங்களா, எங்க வீட்டுக்கார் ஃபுட்பால் அடிச்சதெல்லாம் நம்ப மாட்டீங்களான்னு. இல்ல புரியல. நமக்கு இதெல்லாம் தேவையா டேய் தோழர்களே? அது வந்து இல்ல ப்ரோ, அது வந்து ஒரு மேஜிக்கா ஒர்க் அவுட் ஆகணும். எனக்கு வந்து அந்த பிஜிஎம்மோட பார்க்கும்போது அந்த சீன் வந்து எனக்கே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதை பறக்கிறது ஏய் இந்த படத்துல தான் நானே பிஜிஎம் இல்லையா தேவாரா மேடம்? இருக்கிறத அடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இல்ல இந்த படத்துல தான் பிஜிஎம் ஃபுல்லா டம்மு டம்மு டம்மு. நல்ல மல்லி விக்னேஷ் ப்ரோ நல்லா தைரியம் இந்த தான் தியேட்டர் போய் பாத்துட்டு வாங்க. இந்த கல்யாண சீர்வரிசை வாங்குறதுக்கு பாத்திர கடவுளம் படம் மாதிரியே ஒரு ஃபீலிங். ஆனா உருட்டுறா 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 உருட்டிட்டே இருக்கிறாரு. எத்தனை டெசிபிள்னு சொல்லிட்டு அது ஆப்போட இருக்காங்கிறான். இன்னொருத்த வந்து ஆப்பிள் வாட்ச் சீக்கிரம் வெளில போக சீக்கிரம் வெளில போகணும்னு வார்னிங் தான் இது என்னடா ஒரு விக்னேஷ் ப்ரோ 105 அருந்ததி படம் வரும்போது படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு போடுவான் டைட்டில், இதயம் பலவீனவர்கள் கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கவனத்தோட இந்த படத்தை அணுகுங்கள்னுவான். அதை போட்டிருந்தா கூட தப்பிச்சிருக்கலாம். எதுவுமே போடாம அவஸ்தாயா. 105 டெசிபல் வந்தது பிரச்சனை கிடையாது, படம் பூரா இந்த 105 டெசிபல் வந்து குறையாம இருந்ததுதான் பிரச்சனை. 2.5 மணி நேரமும் இந்த 105 டெசிபல் தான். குமரா இங்க ஐமேக்ஸ்ல பார்த்த யாரா தெத்தி எடுத்து நெஞ்சிலே சொருகுற மாதிரி இருந்திருக்குங்க. ஆனா பெஸ்ட் நான் எல்லாத்தையும் முடிச்சிருவேன். ஐமேக்ஸ்ல வந்துட்டு சூர்யா நாக்க சொல்றத நல்லா இருக்குன்னு ஒரு சூர்யா ஃபன் போட்டிருந்தான். புரியல. இத கேள்றா, வெளியே போற சீன் இல்ல யூகேல வந்து தியேட்டர்ல வந்து பெருசா சவுண்ட் கேட்டா தெரியல. இல்ல ப்ரோ, இல்ல இங்க யூகே எல்லாம் வந்து பெருசா வந்து வால்யூமே வைக்க மாட்டானுங்க. அந்த வால்யூம்லயே என்னால உட்கார முடியலன்னா பாத்துக்க, குறைச்சு வச்ச வால்யூம்லயே உட்கார முடியல என்னால. அலெக்ஸ் நானும் குமரனும் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இறங்கி ஓடுறோம், எங்களை பிடிக்க முடியல, அவ்வளவு ஒரு வேகம் இழுத்து போட்டு செகண்ட் ஹாஃப் வைக்கிறாங்க. இல்ல நான் படத்தை பாத்துட்டு வந்துட்டேன்னா இவனுக்கு குறை சொன்னானுங்க, தியேட்டருக்காரங்க தான் சவுண்ட் வைக்கிறாங்க. நான் சலாராத அங்கதான்டா பார்த்தேன். தெலுங்காரன் பண்ணதை எலிவேஷன் ஆடா நீங்க பண்ணிட்டீங்க, காட்டு கத்துன்னு நான் எலிவேஷன் வேற கத்துறது வேற. குமார் எதுக்கு எடுத்தாலும் இப்ப விக்னேஷ் ப்ரோ நீங்க சும்மா இருக்கீங்க, விக்னேஷன் கூட்டாடி போய் அவனுடைய மண்டை ஓட்டல ரத்தத்தை நிரப்பி ஆரஞ்சிக்கு கூப்பிட்டு எதுக்கு சொல்றானே தெரியாது இதெல்லாம். இல்ல எனக்கு இந்த டைம்ல தான் கவுண்ட் விருந்தறிந்த வாரீரோ. இதுல அதோட பரவாயில்ல, காகங்களே வந்து அருந்துங்க. இந்த மந்தோட போஸ்ட் கிளைமேக்ஸ்ல கார்த்தி கங்குவா இவன் சூர்யா வா இது பாட்டுக்கு வரவா இல்லடா. அப்படி யோசிக்க கூடாது. கங்குவாவா அது மாதிரி இல்ல, இது கங்குவாவா அந்த டோன் இது இல்லடா. டே நீங்க தப்பா பாக்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு கார்த்தி வராம இருந்தா கூட இந்த படம் ஹிட் ஆஃப் ஃபிளாப்ன்ற ஒரு டவுட்ல தான் வெளியே வந்திருப்பானுங்க. அந்த கார்த்தி கெட்டப்ப பார்த்த உடனே தான் கன்ஃபார்ம் ஆச்சு, கார்த்தியே கேவலமா காட்டுறானா அப்ப இந்த படம் வந்துட்டு பால் எப்படி சார் கார்த்தி வராம இருந்தா இந்த படம் வந்து ஹிட்டா ஃபிளாப் படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? இல்ல ஒரு டவுட்ல வெளியே வந்து முட்டை கொடுத்துருப்பானுங்க. அவன் அந்த ரியாக்ஷனு, அதுக்கடுத்து அந்த ப்ளூ கலர்ல விக்னேஷ் ஒரு ஃப்ரேம் வருமே, அது என்னது நெத்தியில பொட்டை போட்ட மாதிரி ஒரு டிசைன் தலைகளை வெட்டி உட்கார போறேன்னு நினைச்சா புடிச்சிட்டு பொண்ணு கூட தாயனாயா. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, பொண்ணு கூட எனக்கு கட்டி பிடிச்சா கூட பரவாயில்லடா, ஒரு ஃபிளைங் கிஸ் குடுப்பானு சூப்பர். தியேட்டர் விட்டா பேச எருவ மாட்டேங்கலாம் ஓடுறானுங்க. இதெல்லாம் பரவாயில்ல. அவன் இறங்கி வந்து அவனே போய் அந்த 2 பொண்ணுங்களை கூப்பிட்டு இருந்தாருன்னா எதுக்கு பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு சாட்டி எடுத்து போய் அவன் ரொம்ப கெட்டவனா, அவன் காஜு பிடிச்சவனா. இந்த கேரக்டர் எதுக்கு தரமா டிசைன் பண்ணிருக்கான், காஸ்மோரால அந்த கேரக்டர் நல்லா இருக்கும். ஆனா அதை கூட்டின்னு வந்தா கூட எனக்கு வந்து படம் ஓரளவுக்கு தப்பிச்சிருக்கும். கேவலமா இந்த மாதிரி ஒரு கெட்டப், இந்த கெட்டப் யாரா குமார் ஒரு டவுட்ரா, ஏதாவது ஒரு படத்துல இந்த மாதிரி கெட்டப் போகுது, ஏதாவது ட்ரைபல் இல்லையா அப்போ கழிப்போட கூட இந்த மாதிரி. அது எதுவுமே கிடையாதுடா. இந்த ரோலெக்ஸுக்கு ஒரு இது வச்சானுங்க பாத்தியா, லென்ஸ், அந்த லென்ஸ் தூக்கின்னு வந்துட்டான். அந்த டோட்டல் வேற கான்டெக்ட். அலெக்ஸ் இன்னொரு கேக்குதா, நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன்டா, ஏதோ ரஷ்யால ட்ரைனர்னா கோவால வந்து இறங்குறாங்க. நம்ம உண்மையா YOLO the only live once. Thank you. தேங்க்யூன்றான்.
ஆமா ஆமா அவனுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய் நான் இங்க இறங்கி வர்றதுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு வந்தேன்டா. இல்ல பாடுனதுக்கு தேங்க்ஸ். இல்ல இல்ல பட்டாணிக்காக. நேத்து அப்புறம் பட்டாணியாவது அந்த பாட்டுல இருக்கும். நேத்து ஒருத்தவங்க வந்தாங்க பாருங்க, இவங்களுக்கு எல்லாம் பொண்ணுங்களை தப்பா காட்டினாதான் பிடிக்கும், எவ்வளோ சாய்களை வந்து அப்படி வந்து பயங்கரமா அதை எடுத்துட்டு ட்வீட் கூட போட்டது. ஆமா, திஷா பட்டாணி சாரியில வந்தா படத்துல சாரு பாத்துட்டு பேசுறாரு. ஏன்னா விஜய் படத்துல கூட இல்லைங்க, விஜய் படத்துல கூட நீங்க வசூல் ராஜா மாதிரி தான் சொல்லலாம். என்ன பெண்களை அவமானப்படுத்துறீங்களா? ஆமா, ஓப்பனிங் சாங்லயா திஷா பட்டாணி விருமாண்டி. இதுல மச்சான் இந்த ஆசிம் யார் தெரியுமா? டைட்டில் கார்டுல இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணீங்களா? ஜோதிகாக்கு வந்து திஷா பட்டாணி கூட சூர்யா நடிச்சது சுத்தமா பிடிக்கல. ஏமா உங்களுக்கு பிடிச்சா என்ன பிடிக்கலாம் என்னமா, அதுவே நல்லா இல்லம்மா பாக்க. இல்ல ஆசிம் பாய் நீங்களா? இது நான் கூட ராதா ரவி நினைச்சிட்டேன் டிபியை பார்த்து. வேணாம் இந்த மாதிரி காமெடி பண்ண சொல்லிடுறாங்க பாத்தீங்களா ப்ரோ? நிறைய பேர் மெடிக்கல் ஃபிலிம்ஸ்லாம் சப்போர்ட் பண்றாங்க. நிறைய மெடிக்கல் ஃபிலிம்ஸ்லாம் சப்போர்ட் பண்றாங்க. இதெல்லாம் நல்ல ஃபிலிம்ன்றா பாருங்க. ஏய் गाइस, விடாமுயற்சி லீக் ஆயிடுச்சு. நீ என்ன சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் லைக் பண்ணுவானுங்க, ஒரு 6 லைக் வாங்கலாம்னு தான இந்த ட்வீட்டை போட்டேன். விடாமுயற்சி லீக் ஆயிடுச்சு. ஜாக்கே சுட்டியா வீடியோவை அதுக்குள்ள. விடாமுயற்சி ப்ரோ, நீங்க போட்ட குட் பேட் அக்ரி. முடியல, அது பார்த்த உடனே திருப்பி தாங்க முடியல. டேய் கரும்பு புடிச்சாங்க என்னடா அதுல பண்றோம். அப்புறம் இல்ல என்ன கலர் கிரேடு வந்து அந்த வில்லன் கலர் கிரேடு மாதிரியே இருக்கு. அங்கோ வில்லன் கலர் கிரேடு வருமே அது மாதிரி இருக்குது. இல்ல விட்டுருங்க. அலெக்ஸ் ஏதோ இந்த ஜாலி ஜிம்கானான்னு வச்சிருக்கிறது பார்த்தா அந்த இவன் பிரபுதேவா படம் வருது, அந்த படத்தை பிரபுதேவா படம் அந்த படத்தை ப்ரொமோஷனுக்காக நீ இது வச்சுதா? அலெக்ஸுக்கு பேமெண்ட் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா 25 ரூபாய். எலிசா தாஸ் கேக்குதா? இல்ல ஸ்கூல் பையன் அடிக்க சொன்னா வாட்ச்மேனை போட்டு அடிச்சுக்கிறீங்கடா மேல போட்டு. யார் ஜாக்கு கொன்றும் பாத்துக்க. என்னது இது மேல டெம்ப்ளேட்? காஸ்டியூம் அது ஒரு டிசைன் வச்சு அது ஸ்பெல்லிங் தி கஸ்டம் டிசைனர் ஆஃப் கேங்கா. இல்ல அப்போகலிப்டோல இருந்து Dress காப்பி பண்ணி படத்தை எல்லாம் அதான் வானா அத கேட்றோம் படமா. ஏய் அலெக்ஸ், அப்போகலிப்டோ, பிளாக் பேந்தர், பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் என்னன்னா இருக்கு எல்லாத்தையும் போச்சு அடிச்சு விட்டது. ஹைலைட் நான் ஒரு ஸ்டோரி ஃபேன் போட்டுதான் ப்ரோ, பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் ஷிப் மாதிரி இருக்கு ப்ரோ. வைட் அடிச்சல் தாங்க முடியல. அதான் தளபதி மட்டும் அரசியல் வரலன்னா குவாட் பண்ணி பச்சை கேட்டிருப்பான் சத்தியமா. சே எல்லாம் நேரம் பொறுமசாமி இல்ல ப்ரோ, இது ரொம்ப பிடிக்கும் பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன். இப்போ கூட தான் உங்களுக்கே தெரியும். திஷா பட்டாணி அதிக சீன் வச்சிருந்தாலே படம் ஹிட் ஆயிருக்கும். ஐடியா அதான்டா. இந்த ஆசிம் யார் தெரியுமா? தியேட்டருக்கு போயிட்டு சூரிய டைட்டில் சூரிய இன்ட்ரோ அதான் திஷா பட்டாணி வரும்போது மட்டும் தான் தெரியும் கேட்டா. இது எனக்கு தெரியும் நீ ஏன் கேக்குறேன்னு. பிரசன்ட் போர்ஷன்ல இவ்வளவு இருந்தாங்களே, காட்டுவாசியா இருந்தா எப்படி இருப்பாங்க. ஆனா எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்ன தெரியுமா? இந்த கிளைமேக்ஸ் உடைய கற்பனை வந்துட்டு சிறுத்தை சிவாவை யோசிச்சது வந்துட்டு தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு தற்கூரியாவும் ஒரு மலுமுட்டை அந்த சூரிய எப்படி சொல்லும் போது அவனுக்கு புரியலையா? பிளைட்ல வந்துட்டு நீங்க ஃபுட்பால் அடிச்சு தொங்குறீங்க அப்படின்னு நான் சொல்லும் போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகணுமா? விஜய் வந்துட்டு பேஸ்ல ஆக்சிஜன் மாஸ்க் போடலான்னு அடிச்ச ஊர்றா இது. நீ பிளைட்ல தொங்குறியடா சார். கேளு சார், அந்த பையனுக்கு சூப்பர் பவர் இருக்கு சார். நீங்க தூங்கினே வரும்போது அப்படியே உங்களுக்கு தூக்கி லிஃப்ட் பண்றான் சார். ஓ அப்படியா? வெரி குட் வெரி குட். இத்தனை வருஷம் அஜித்துக்கே புரியல, சூர்யாவுக்கு மட்டும் புரிஞ்சிருமா? ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச சிறுத்தைக்குட்டி கான்பிடன்ஸ் தான். என்னதான் நீ அற்ற ஃபிளாப் ஆக்கு அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. சார் படம் நல்லா சார், எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாரும் பாராட்டுறாங்க. அந்த திருப்தியே அந்த பதிலுக்கு பத்தியா சத்தியமா அந்த திருப்தியே தனி பண்ணான. அதுவே நானு சிறுத்தை குட்டிய எதிர மடிச்சாலும் இந்த ஒரு இன்டர்வியூல ஒண்ணு சொல்லிருப்பான். ஒரு ஆங்கர் கேட்பான், சார் இப்ப இத்தனை பேர் வந்து எல்லாருக்கும் வந்து அண்ணாத்தை தான் கொலை பண்றாருன்னு தெரியுது, ஆனா கீர்த்தி சுரேஷுக்கு மட்டும் எப்படி தெரிய மாட்டேங்குதுன்னு. உடனே போய்
அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையை பார்க்கறதுக்கு இதுவா இருக்குது சார். அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான் வந்து நாங்க சொன்ன ஆடியன்ஸ் அதை கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்க. டேய் அவன் கேட்டதே நெகட்டிவிட்டி வந்ததாடா கேட்டான். இல்ல படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அவங்க அப்பா செத்துட்டாருன்னு அந்த ஒரு அம்பெல்லாம் போய் ஒரு கழுகு தருமை அதுக்கடுத்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான் ஞாபகதா அது ட்ரெய்லர்ல காமிச்சிருப்பானுங்க. ஆனா நீ அதுக்கே நீ அதெல்லாம் அவன் செத்துருக்கலாம். அவன் இங்க அடுத்த இங்க அரசனுக்கு ஒரு தகவல் கொடுக்க வேணாவா அப்படின்னு லீடு கொடுக்குறான். ஐயோ பாய், அண்ணன் நீங்க ஆனா எவ்வளவு பரவாயில்லையா? எங்க ஊர்ல எல்லாம் விசில் வாங்கினா இறங்கில எங்க ஊர்ல எல்லாம் விசில் வாங்கினா வந்து ஒரு 500 மீட்டர் கூட கேட்காது. ஆனா வந்து கங்கு வச்சிருக்க விசில் பத்தியா ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி அந்த பக்கம் கேட்டிருக்குது. அந்த விசில் கேட்டது கூட மன்னிச்சிடலாம்டா. ஒரு இல்லடா இல்ல இப்ப ராக்கி எங்க இருக்கான்ற மாதிரி உன் கங்கா அவன் என்ன சொன்னான் மயிர போடுக்க சொல்ல பலாடே. அதான் அந்த கிளவி ஒரு இல்ல கிளவி கொடுக்குற எலிவிஷன் விட இந்த பொண்ணுங்க கொடுக்குற எலிவிஷன் தான் இன்னும் எரிச்சலா இருக்கும். நாங்களாம் 40 கிலோமீட்டர்ல இருந்து வீடுக்குள்ள கரெக்டா பேர் எழுதுவோம் ஏகேன்னு. காஞ்சனாவோட கிளைமேக்ஸ்ல லாரன்ஸ் ஒவ்வொருத்தரையும் போட்டு தள்ளும் போது அந்த பழைய பேய் உருவம் வரும். அது மாதிரி சொல்லு. நீ அந்த ஏகேன்னு பேர் எழுதுறது கூட சரி, அது வந்து ஒரு அஜித் ஃபேனா நீ அதை பார்த்தனா அது வந்து நல்லாதான் இருக்கும். மூளை கழட்டி இல்லடா இரு ஒரு இல்ல ஒரு அஜித் ஃபேனா பார்த்தா அந்த சீன் வந்து உண்மையிலே நல்லாதான் இருக்கு அவங்களுக்கு. நீ இப்ப சூர்யா ஃபேனா வந்து இந்த படத்துல எந்த சீன் நல்லா இருக்கு? ஏங்க நான் சூர்யா ஃபேனா அந்த ட்ரைபல் பர்சன் நல்லா இருக்குதுன்னு சொல்லக்கூடாதா? என்ன கங்கா எவ்வளவு மாசம் அதுக்கப்புறம் நீ விஜய் அஜித் நீ சொல்லுப்பா நீ யாரு கொள்ள சொல்லு. இல்ல ஷாம குமார் அந்த டைலாக் என்னது? ஒரு 1000 கோடி வர வேண்டிய படத்தை இந்த அணிலுங்க அடிச்சு இதெல்லாம் கெடுத்து விட்டாங்க. இந்த அணில் அப்படி கிடையாது. 1000 கோடி வந்துட போகுதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பொட்டன்ஷியல். அந்த பொட்டன்ஷியல் தான் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நம்ம பொட்டன்ஷியலுக்கு 1000 அடிச்சிருவோம்னு அவங்களுக்கு தெரியும் ப்ரோ. அதனாலதான் அணிலுங்க போட்டு நம்மள அடிச்சுட்டாங்க. எனக்கு புரியவே இல்ல. ஏன்டா ஓப்பனிங் யாராலடா குறைக்க முடியும்? நெகட்டிவிட்டி பரப்பலாம் கூட வந்து அது டே பார்த்து. ஆனா ஒரு விஷயத்துல சிவாக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். என்ன தெரியுமா, அந்த 5 ஸ்டார்ல வருமே நல்ல வேலைப்பா ஒண்ணு நீ பண்ணலன்ற மாதிரி இந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அடுத்தது பெரியவரைதான் நம்ம இந்த காட்டு வசிகேட்டப்ல பாத்துருக்கோம். இதுல இன்னொருத்தவன் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்திருந்தோம் ஒரு சில சூர்யா ஃபேன்லாம். என்னன்னா 1001 படம் வரும்போது ஃபிளாப் ஆச்சான். இப்போ வந்துட்டு ரீ ரிலீஸ் பண்ண சொல்லி கேக்குறாங்க. அந்த படம் பிடிக்குதுன்றாங்க. அதே மாதிரி கங்குவா படம் ஆகும்ன்றான். கீழே எல்லாம் அந்த செருப்பு டெம்ப்ளேட் எடுத்து நான் சினிமா கேக்குறாங்க. அதான் இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்ஜிகே ரிலீஸ் ஆகினா எத்தனை வருஷம் ஆகும்? 20 21 ஒரு 5 வருஷம் ஆயிருக்கும். 5 வருஷம் மேலேயே ஆயிருக்கும். அதான் இன்னும் வந்துட்டு ஹிட் ஆகல படம். 5 வருஷத்துக்கு அப்புறம் ஹிட் ஆகும். இல்லடா இப்ப இல்ல இப்ப புதுப்பேட்டை வந்துட்டு புதுப்பேட்டை ஏ சர்டிபிகேட் மாதிரி கூட வந்து 1001 வந்துட்டு மௌனமா படம் இருக்கும். அதான் அந்த டைம் புரியலன்னு சொல்லலாம். இப்பெல்லாம் வந்துட்டு எல்லா படத்தையும் புரிஞ்சுக்கிறானுங்க. யூடியூப்ல எல்லா ஐடென்டிட்டிலும் ஓப்பனிங் டே 2வது நாளே போட்டுறானுங்க. இந்த காலத்துல வந்துட்டு அதான் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு ஹிட் ஆகும், 5 வருஷம் கழிச்சு ஹிட் ஆகும். 5 வருஷம் கழிச்சு 1001 படம் ரிலீஸ் ஆகும்போது நான் தியேட்டர்ல தான் பார்த்தேன். படம் அந்த நேரத்துல அவதார் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. வெளியே வரவங்க எல்லாமே இந்த அவதார் ஸ்டோரி எடுத்து போட்டானுங்க. அப்பயே இல்ல அந்த ஸ்டோரி லைன் சொல்றேன் ஓப்பனாவே அடிச்சாங்க. விமர்சனத்துலயும் வந்துச்சு. என்ன ப்ரோ அவதார் ஸ்டோரி? இன்னைக்கு வந்தீங்கன்னா அவதார்ல வந்த 3D எஃபெக்ட் விட கங்குவால 3D எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சொல்லிக்கிறான் ஏதாவது பண்றான்னு நீ கேட்கக்கூடாது. எதுவுமே பேசல. நீ தான் இன்னொன்னு இன்னொரு சிமிலாரிட்டி என்ன தெரியுமா? அங்க சமந்தா பிகினில வந்து ஃபிளாப் ஆச்சு, இங்க திஷா பட்டானி பிகினில வந்து ஃபிளாப் ஆச்சு. ரெண்டுத்துக்கும் அதே மாதிரி பில்டப் பண்ணானுங்க. இதுல ஹைலைட் என்னன்னா ரெண்டுத்துக்கும் தனஜயன் தான் பில்டப் பண்ணிருப்பான் அதிகமா.
அவரு ஒரு ஆக்சுவலா நீ கங்குவோட வசூல அதுலயும் பாத்தீங்கன்னா தரையில கால் படாது, இது தரையில கால் படல ஃபிளைட்ல இருக்கும்போது. இன்னொன்னு இதுல ஒரு திருத்தம் என்னன்னா, இல்ல அங்க ஒரு கெல்ட் பையன் உட்காந்து எலிவேஷன் பண்ணுவான், இங்க ஒரு கிளவி உட்காந்து எலிவேஷன் பண்ணுது. ராஜுனா யார் தெரியுமா? ராஜு பாய் போலும். அந்த கிளவியை கத்தா சொல்லாதீங்க சார். மச்சான் எனக்கு ஒரு டவுட்ரா. இல்ல ஒரு டவுட். உங்க எல்லாருக்கும் ஒரு அப்புறம் இல்ல ஒரு ட்வீட் அப்புறம் போடலாம். அது ஓடிடி வந்த பிறகு என்ன தெரியுமா? அஞ்சான்ல அந்த குடியார கிழவனை பிடிச்சதா இல்ல இந்த கிளவியை பிடிச்சதா குச்சி எடுத்துக்கின்னு? உனக்கு கிளவியோட கிழவனே பரவாயில்லடா. கிளவியோட கிழவனே பரவாயில்ல. இல்ல கருங்காட்டு புலி கூட்டம். ஆனா அந்த சீன் பாத்தியா குமரா? உடனே ஒரு பேக் ஷாட்ல ஒரே புலியா இருக்கும். லூசுங்களா டே, என்னடா புலி இத்தனை புலி இருக்குது ஒரே காட்டுல. என்ன புலியா இருக்கும்? எந்த சீன்? ஒரு பாட்டு வரும் மேடம் மச்சான், ஒரு டூரு படம் எடுக்கணுமா நிறையா. இதாவது இப்ப இது பரவாயில்ல. இந்த கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு வரும் பாரு, ஆபத் பாண்டு. நான் இன்னும் படமே பாக்கல. ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம் மேல பாருங்க. ஆனா இதுல ஒரு நிமிஷம், விவேகத்தை விட கங்குவாதான் கேவலமா இருக்கும் ரெண்டுமே. அங்க கூட காசுல ஒரு பாட்டுக்கு தான் வந்துட்டு கத்தின்னு இருப்பா, இங்க படம் முழுக்க கிளவி கத்தின்னு இருக்கா. பைத்தியக்காரங்களா, கேக்குதா? கேக்குது. என்ன சூர்யா பேர் சொல்றேன்? படம் பாத்துட்டியாடா ஷாமே? ஆனா இல்ல நான் ஒரு சீன் கூட பாக்கலடா. இல்ல சாமி, கருங்காட்டுக்கு டூர் போறேன்னு தாய்லாந்துக்கு டூர் போன மாதிரி வந்து கிளியர் பீச்ல போய் இந்த விவேகத்துல கிளைமேக்ஸ்ல காஜல் படவல அந்த மாதிரி எதனா இருக்கு இதுல? இருக்கு போய் சங்கு போரு சாமி. இங்க பாரு சாமி, இங்க பாரு சாமி, பெருமாச்சிக்கு போனா கூட மலை ஏறி கஷ்டப்பட்டு கேளு சாமி. கருங்காடு மிகவும் ஆபத்தான தீவு. என்னன்னா வந்து லைட்டா ஒரு கிளியர் பீச் இருக்கும். கிளியர் பீச் ஒரு பாட்டு வரும் தெரியுமா, அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆனா அதுல கருங்காடுன்னு காட்டுறதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு முதலை மட்டும் சூரிய கவட்டக்கடியில விட்டுருப்பான். அதனால அது கருங்காடு, அது டேஞ்சர், வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ அந்த மாதிரி சொல்லிருப்பாங்க. இந்த டிஸ்கவரி சேனல்ல வருவாரு, இப்ப இந்த கருங்காட்டுல எப்படி பொழைக்க போறோம் பார்க்க போறோம். நான்லாம் வந்து அந்த இதுக்கு வந்த உடனே, அந்த கிளியர் பீச்சை காட்டின உடனே இந்த முன்னந்தி சாரல் எங்கேயாவது வந்து பாட்டை மாத்தி போட்டாங்களா, எங்கேயாவது வந்து வித்தியாசம் இருக்குதான்னு தேடிக்கிட்டு. இதுல ஒரு நிமிஷம் மச்சான், எப்ப தெரியுமா அந்த சிறுத்தை சிவா அஜித் காம்பினேஷன் ஞாபகம் வரும்? மன்னிப்பு கேட்ட ஒரு பாட்டு வரும் செகண்ட் ஹாஃப்ல. சபாஸ்ரா வந்ததுக்காதான் டாம்பர் காதுல சூப்பர் அப்படின்னு இருந்தது. நிறைய செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப டேமேஜ். அவன் என்னன்னா, இவன் இப்ப வரைக்கும் சிறுத்தை சிவா வந்து எனக்கு தெரிஞ்சு அவன் ஒத்துக்கவே மாட்டான். நான் நீ எடுத்த படம் கேவலமா இருக்குன்னு. அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. கேள, அவன் அண்ணாத்தைக்கு வந்து ஒரு ரிவ்யூ ஒண்ணு சொல்லிருப்பான்டா. என்னன்னா, ரிவ்யூவர் எல்லாம் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு உண்மையான ரிவ்யூ கொடுக்குறவங்களா கொடுக்குறாங்க, நெகட்டிவ் ஏதாவது சொல்றாங்கன்னா இன்னொருத்தவங்க கொடுத்த வேலையை அவங்க பண்றாங்க. ஏய் என்னடா நீ புரிஞ்சுக்கிட்டு பிரபு, எனக்கு ஒரு டவுட். சூர்யா ஃபேன்ஸ் தான் படம், அதான் இந்த விஜய் ஃபேன்ஸ் கூட ஒரு சில எலைட்டை தவிர படம் நல்லா ஓடுதுன்றானுங்களே. அப்புறம் என்ன இதுக்கு 12 நிமிஷம் ட்ரிம் பண்ணேன்? அதுவும் 2 இல்ல மச்சான், 3 மணி நேரம் படத்துல ட்ரிம் பண்ணா கூட பரவாயில்ல. 3 மணி நேரம் படம் சார்னு 2.5 மணி நேரம் படத்துல எதுக்கடா 12 நிமிஷம் ட்ரிம் பண்றேன்? வெறும் 2.5 மணி நேரம் தான் படம். அவன் காது வலிக்கு சாவுறானுங்களே, சீக்கிரமா உள்ள வரதுக்குதான். 3 மணி நேரம் 3 நிமிஷம் படம். சென்சார் முடிஞ்சு அகைன் 3 மினிட்ஸ் ஆட் பண்ண 6 மினிட்ஸ் ஆட் பண்ணோம் நம்ம. அதான் இல்ல, ஆனா ஆசிம் இல்ல கோட் அருமை இப்ப தெரியுதா? 2.5 மணி நேரம் ஒருத்தர் செருப்பால் அடிக்கும் போது தான் தெரியுது கோட்டோட அருமை. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஓடி முடிச்சுட்டு சிறுத்தை சிவா மட்டும் தான் ஒத்துக்க மாட்டான். இப்போ சூர்யா குடும்பமே ஒத்துக்க மாட்டேங்குதுடா. குடும்பமேடா, நீ வரடா, குடும்பமே ஒத்துக்க மாட்டேங்குது. ஒண்ணும் இல்ல, எல்லாரும் போய் சிறுத்தை சிவாவோட ட்விட்டர் ஐடி போய் பாருங்களேன். எல்லா சாதா ட்வீட்டுக்கும் அவன் நீ வேறடா,
நீ சிரிச்ச சிவா அக்கௌண்ட்டுக்கு போயேன் கடைசியா ஒன்னு ஆர்டி பண்ணி வச்சிருக்க. என்னன்னா பயங்கரமா ஒருத்தவன் எவனோ ஒரு எந்த ஐடின்னு தெரியல, பயங்கரமா இருக்குது, வெயிட்டிங் ஃபார் பார்ட் 2 போட்டிருக்கான், அதை ஆர்டி பண்ணி வச்சிருக்கான்டா. ஏய் ஆனா நீ சிறுத்தைக்குட்டி பேஜுக்குள்ள போயிட்டு நீ பாத்துருக்க பத்தியாடா பண்ணி வச்சிருப்பான் லைக். ஒரு டைரக்டருக்கு லைக் இவ்வளவு கம்மியான்றது இந்த ஆளுக்கு தான்யா. அது ஃபீல்ட்ல வேற இருக்கான். அடிபட்டுக்கு இல்ல அடிப்பட்ட கை புள்ளைக்கே எப்படின்னா அடுத்த படத்துல ஏகே அடி வாங்குறத நினைச்சாலே எப்படி இருக்கு தெரியுமா? சரி விடு, அது வேற கதை. ஆனா டே சாமே சார்ரா வேணா விடு, அப்புறம் சாரி. இவனே ஆசிமே இப்ப 5 கதையில ஒரு கதையை உங்ககிட்ட தூக்கிட்டு என்னடா பண்ணீங்க? ஹிஸ்டாரிக்கல் மச்சான் இதுல இல்ல ரஜினி பேசுனது எனக்கு ஆசிமே சிரிப்பா இருந்தது. கங்கோ வந்துட்டு எனக்கு சொன்ன கதை அதை ஆல்டர்னேட் பண்ணி நானே நடிச்சிருக்கலாம்னு நினைச்சேன். அந்த அளவு படம் நல்லா இருக்கான் ரஜினி சாருக்கு, சூப்பருங்க. நாங்க தப்பிச்சோம் ஆத்தி. அவர் ஏன் சொல்லிருப்பாரு எனக்கு தெரியும். என்ன கேட்டா இல்ல மச்சான் அப்ப என்ன தெரியுமா இருக்கும், அண்ணாத்த அப்ப கூட கல்லு மாதிரி இருந்த ஆசிம் மனுஷன் கங்குவா ரஜினி நடிச்சு தொங்கிட்டான்னு வந்துட்டு இருக்கும். ஒரே தொங்கு தேட்டர்ல கயிறு கிடையதே இல்லையே, அதை போய் தொங்கிடு வரதா அங்க வாசல்ல ஈரந்திடவா நீ பெரிய விஷயம் ப்ரோ. இல்லங்க அஜித் எப்படி தெரியுமா, சம்பளம் மட்டும் கொடு, நான் படம் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன. அஜித் படம் இட்டு குடுத்துருவான்டா, விட்றா விசுவாசம் குத்துறான்ல. டேய் அதுவே குப்படா. கிளாஷ்ல வந்து கிளைமேக்ஸ் நல்லா இருந்தனால தான்டா ஓடுச்சு. அப்படி கிடையாது, நல்ல படம் தான் பாப்பானுங்க. அது ஹிட் ஆயிடுச்சுல அப்புறம் என்ன. இங்க பாரு டேய் இல்லடா, இங்க பாரு அஜித் வந்து ஒரு குப்பை படம் கொடுத்தா கூட வந்து அவனுக்கான ஒரு ஸ்டார் வேல்யூ கலெக்ட். அதான் துணிவுல பார்த்தோம் ஸ்டார் வேல்யூ. டேய் அது யார் கூட கிளாஸ் ஆயிக்கிறா பைத்தியக்கார நாயே. இல்ல ஒரு வலிமை அவன் கிளாஷ் தாண்டா பொழப்பு நடிச்சிட்டு இருக்கான். தனியா வந்த படம் எதுவுமே ஓடலடா. வலிமை நடிச்சிராடா, வலிமை நடிச்சு இங்க பாரு தமிழ்நாட்டுல 100 பண்ணல வலிமை. டேய் இங்க பாரு அபிஷியலா போட்டுருக்கானேடா 200 கோடி. டேய் இங்க பாரு அவன் ஸ்டார் டேய் அவன் கிளாஷ் தாண்டா பொழப்பு நடிச்சிட்டு இருக்கான். தனியா வந்த படம் எதுவுமே ஓடல. அப்பெல்லாம் கிடையாது. தனியா வந்த படம் என்ன ஓடுச்சு? டேய் இருடா ஸ்டார் வேல்யூ வந்து 150 கோடிடா. அந்த 150 கோடிக்கு அவன் பண்றான். நீ என்ன படம் கொடுத்தாலும் அது 150 கோடி வந்து பண்றோம். சரியா? அவன் எல்லாம் எடுத்துக்கிட்டு வேர்ல்டு வைடே வரும், அதான் 150 எல்லாம் வரும். அதுக்காக நீ அதெல்லாம் அதிகம்னு சொன்னா சிவகார்த்திகனே வந்து செருப்பால் அடிப்பான் உன்னை பாத்துக்க. டேய் மூடு. அவனுக்கு ஒரு சரிடா, இல்ல நான் ஓபன் சேலஞ்ச் வைக்கிறேன். உனக்கு புரியும்படி ஒண்ணு சொல்றேன். ஒரு நிமிஷம் இரு. நான் குமார் இவன் யாரு தெரியுமாடா? நான் ஒரு சேலஞ்ச் சொல்றேன், வரியா இல்ல? அதுக்குதான் வரேன். நீ விடாமுயற்சி சொல்லதானே வருது. குமார் இவன் அலெக்ஸ் யாரு தெரியுமாடா? சூர்யா விட அஜித் சின்ன பையன் பிரதீப் கூட சின்னவன்டா, அவன் லிஸ்ட்ல இருக்கான். நான் ஒண்ணு சொல்றேன், இப்ப எஸ்கே வந்து கலெக்ட் பண்றதுனா அவன் படம் நல்லா இருந்தா சரிடா, அதான் கலெக்ட் பண்ணிட்டான்ல. இல்ல நான் ஃபேன்ஸ் எல்லாம் கேட்கல, நான் ஃபேன்ஸ் கேட்கல. காது கேக்குதா? நான் ஃபேன்ஸ கேக்கல. அமரனா அவன் அடிப்பானா மாட்டானா? அஜித் விடாமுயற்சி அடிக்குமா? அடிக்க மாட்டான். இட்டானாலும் அடிக்க மாட்டான். வெட்டு கட்டுறேன் ஹிட் ஆயிடுச்சுன்னா அடிச்சிருவான். இந்த மாதிரிதானே நீ கங்குவாக்கு எவ்வளவு பண்ணுன்னு சொன்ன ஷாம? 200 கோடி. அவன் காட்டு பக்க படம் கொடுப்பான்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் கிடையாது. கங்குவாக்கு என்ன சொன்னேன்? 200 கோடி. இப்ப தமிழ்நாட்டுல எஸ்கேவும் சேம் வேல்யூ தான்டா அஜித்துக்கு. 100 கோடி இருந்தாலும். ஆமா நான் கேக்குறது என்னன்னா, இல்ல மாமே இந்த வருஷம் இந்த வருஷம் ரஜினி இல்ல ரஜினியே அடி வாங்குறான்டா. அஜித்தா வந்தாதான் வாங்கிருப்பான். மிஞ்சி மிஞ்சி 10 கோடி எதுவும் பண்ணிருப்பான். நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்திக்கவே மாட்டேன். என்னன்னா ஒரு படம் நல்லா இருந்து கலெக்ட் பண்றது வேற, ஒரு ஸ்டார் வேல்யூக்காக கலெக்ட் பண்றது வேற.
டேய் எப்படி கலெக்ட் பண்ணு நான் கேக்கல, கலெக்ட் பண்ணா இல்லையா அதான் மேட்ரு. அவன் இருடா டயர் இருடா ஒன் இருடா டயர் டூ, டேய் அஜித்துக்கு வந்து நெக்ஸ்ட் படத்துக்கு அவன் டயர் ஒன் ஒரு டயர் நிமிஷம்டா. டூ. டேய் அஜித்துக்கு வந்து ப்ராப்பர் பிளாக் பஸ்டர் சரி இல்லடா இரு, கொஞ்ச நாளா. சரி இருடா டேய் குமார், உன் லாஜிக் படி பார்த்தா அப்ப சூர்யாவோட பிரதீப் ரங்கநாதை விட சூர்யாக்கு விட்டு ஃபேன்ஸ் அதிகம். கேக்குதாடா ஆனா கேக்குதாடா ரெக்கார்ட் அடிக்க மாட்டானே. டேய் கேக்குதாடா அஜித் இது தற்கொலை. டேய் ஒரே டேய் நீ தான்டா தற்கூரியா இருக்க பைத்தகாரா, டேய் உனக்கு புரியலையா? டேய் 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 அவனுக்கு வாயை மூடுடா. பேசவே பண்றீங்க. அஜித் சார்லாம் ஒரு ஆளுமை அதான் இருந்தா பிரதீப் பேச ரங்கநாதன் அடிக்க மாட்டாங்க. அந்த ஆள்லாம் ஒரு ஆளுமை இருந்தா பேசுறீங்க. 300 கோடி கொடுக்க இல்ல அந்த ஆள் இதுல விஜய் காம்பேட் வரும் 600 கொடுத்தா வச்சுங்க. இன்னும் ப்ரோ 300 நீ விஜய் கிட்ட வராதுடா, விஜய் கிட்ட வராதுடா. டேய் அந்த நாய் விஜய் கிட்ட மட்டும் இல்லடா, எவன் கிட்ட அஜித் வர முடியாது. நீ விஜய் விட்டு படத்துக்கு போட்டி வச்சுக்கலாம். ஒரே நிமிஷம் இல்லடா இரு தெரியாம கேக்குறேன். சும்மா இருடா, இங்க வர்ற தமிழ்நாட்டை தவிர்த்து அந்த அந்த தற்கொலை யாருக்குமே தெரியாது. சும்மா ஒரு ஆள் இவனுக்கு திடீர்னு வரானுங்க பைத்தக்காரனுங்க யாருமே. சும்மா ஒரு ஆளு ஐயோ அவனுக்கு இல்லைங்க பாரு, தமிழ்நாட்டுல வந்து அவன் என்ன படம் கொடுத்தாலும் வந்து அவனுக்கான ஒரு சரி வலிமை ஏன் பண்ணல, வலிமை ஏன் பண்ணல? அபிஷியல் கலெக்ஷன் இருக்குடா 200 கோடி. டேய் தமிழ்நாட்டுல ஓடும், நானே எங்கடா ஓடல, தமிழ்நாட்டுல தான்டா ஓடல. ஏன்டா ஓடல? காட்டு மொக்க படம் குடுத்துருக்கான்டா, காட்டு மொக்க படம் குடுத்துருக்கான்டா. யாரா ஒருத்தம் பேசு, நீ சொல்லு குமார். இங்க பாரு, இப்ப வலிமை படத்துல வந்து எஸ்கே நடிச்சிருந்தா எவ்வளவு வந்திருக்கும்னு சொல்லு. டேய் அவன் ஸ்டார் வேல்யூ எல்லாம் தெரியுதுடா. எஸ்கே விட அஜித்துக்கு ஸ்டார் வேல்யூ இருக்குது. நான் கேக்குறது நான் இரு இப்ப அமரன் அவன் அடிப்பானா மாட்டானா? நல்லா கொடுத்தாலும் அடிக்க மாட்டானா? நல்ல படம் கொடுத்தானா அடிப்பான்டா. நல்ல படம் கொடுத்தாலும் அடிக்க மாட்டான்டா. அடிக்க மாட்டான். டேய் அடிக்க மாட்டான். எல்லாருக்கும் தெரியும். ஏன் தெரியுமா? இரு அமரன் அமரன் தமிழ்நாட்டுல மட்டும் ஓடல, எல்லா இடத்துலயும் ஓடி இருக்கு ஸ்டேட்ல. அமரன் எப்படி தெலுங்குல அவன் 40 பண்ணிருக்காங்க. பேச விடுறா, இங்க பாடுறா. இதே துணிவுல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து இது அதுல பெரிய பெரிய ஸ்கிரீன் கொடுத்தாங்க. அது இல்லாத பாத்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் அவனுக்கு எவ்வளவு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்தான்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும். அந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதிக ஸ்கிரீனு இருக்குல்ல, இது அது இல்லாத பாத்தீங்கன்னா 12 மணி இது இல்லாத பார்த்தா நீ எடுத்து பார்த்தீங்கன்னா வாரிசுக்கு வந்து மிக்சர் ரிவ்யூ வந்திருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூ கூட வந்திருக்கு. ஐயோ இது ஃபேமிலி ட்ராமாங்க, ரொம்ப இதுவா இருக்கு, சீரியல் மாதிரி இருக்குது. ஆனா அவன் படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்திருக்கும். அப்படி இன்னும் பாத்தீங்கன்னா அவனால புழுத்த முடியல. ஒரு ரவுண்டா 200 கிடையாது, ஓகேவா? கலெக்ஷன் 195 தான் போட்டாங்க. அதுதான் ஒர்க்கே. புரியுதா? நீ வந்து பேசுறதே முதல்ல தப்பு. புரியுதா? அவர் சொல்றது புரியலையா? அவன் எந்த பவர் வச்சாலும் பண்ண மாட்டான்டா. அது உங்களுக்கு புரியல? புரியுதா இல்லையாடா? நான் டேய் இங்க பாருங்களே, நாங்க வந்து விஜய பத்தி நான் சொல்லவே இல்ல. முட்டு கொடுத்து அடி வாங்காத, இங்க விஜயம் கம்பேர் பண்ணல. அவன் பண்ண மாட்டான்டா. நீ அப்படி டேய் இங்க பாருடா, ஒரு பிலோ ஆவரேஜ் படம் கொடுத்து வந்து அவனால வந்து 180 கோடி பண்ண முடியுதுன்னா அவன் நல்ல படம் கொடுத்தா ஏன்டா பண்ண மாட்டான்? இதெல்லாம் மினிமம் நல்ல படம் கெட்ட படம் அதெல்லாம் கிடையாது. அப்ப உன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா வேட்டையன் வந்துட்டு ஜெயிலர் இல்ல, அதை விட இப்ப ரொம்ப இந்திரன் மாதிரி நல்லா எடுத்தா அவன் 700 பண்ணிருப்பான்னு சொன்னா நீ நம்புவீங்களா? நீங்க 2 பேரும் மியூட் போட்டு பேசிக்கிறீங்களா? 2 பேருமே நீங்க 3 பேர் பேசுறீங்கடா, அதான் கேக்குறேன். ரஜினிக்கு பொட்டன்ஷியல் அப்ப அதிகமா இருக்கு. இல்ல இங்க பாரு, நீ அமரன் பேசுறல்ல இந்த வருஷத்துக்கு. அமரன் நான் பேசல, கீழே கேளு. ஜான்வரியில வந்து அயலான் வந்துச்சு, எவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சு? புரியுதா இல்லையாடா? இப்படி எதனா பேசினா ஆமைக்கு முட்டு கொடுக்குறேன் அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கடா. முட்டு கொடுக்குறேன் சொல்லக்கூடாது. பக்கத்து ஸ்டேட்ல 10 கோடி கலெக்ட் பண்ணிருக்காங்க. அவனோட டாக்டர் இருக்குல்லடா, டாக்டர் தெலுங்குல நல்லா பண்ணிச்சு, டான் தெலுங்குல பண்ணனாலதான் இப்ப அமரன் வந்து தெலுங்குல இவ்வளவு சூப்பரா படுது. சரியா? அதே மாதிரி ஓவர்சீஸ் மார்க்கெட் அவனுக்கு ஓரளவுக்கு இருக்கு. அஜித்தோட துணிவை தவிர வேற ஏதாவது சிவகார்த்திக் படம் ஓவர்சீஸ்ல அடிச்சு சொல்லக்கூடாது. சொல்றேன்னா நல்ல பிளாக் பஸ்டர் படம் கொடுத்தானா கண்டிப்பா அடிப்பான்டா.
அடிக்க முடியாதுடா. மச்சான் பாலையா மாறிடா விட்டுருங்கடா. அதுக்கு நான் பதில் சொல்றேன். என்னன்னா போன இதுக்கே பாத்தீங்கன்னா அந்த துணிவுக்கு வந்து இந்த லைட் இருக்கானுங்கல்ல, அவனதான் பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் பேனர் எல்லாம் வச்சு அவனை கை காசு செலவு பண்ணி பாத்தீங்கன்னா அவனுக்கு ஓசியில வந்து ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தானுங்க. புரியுதா? மத்தபடி அவர் வந்து அஜித் சார் எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு சும்மா அவரை கொண்டு வந்து நீங்க வந்து அதாவது பேசி 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 பேசிதான் அவர் வந்து ஒரு ஆளாக்குறீங்களே தவிர அந்த ஆளுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாதுப்பா. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல மச்சான் மச்சான் ஒரு நிமிஷம் இவன் பேசுறது பத்தியா நல்ல படம் கொடுத்தால் அது சரி. லாஸ்டா நல்ல படம் என்ன இருந்தா இல்ல என்ன என்ன லிட்டாச்சா என்ன இருந்தா நல்ல படம் தானே சொல்றீங்கடா. டேய் இங்க பாருடா, நல்ல படம் கொடுத்தா ஒரு நிமிஷம் இரு நான் சொல்றேன். இப்ப நான் இவ்வளவு நேரம் பேச இப்ப நல்ல படம் கொடுத்தா கமலுக்கே 400 கோடி பண்ணுதுடா. கமலுக்கு என்ன கமல் நல்ல படம் எல்லாம் 400 பண்ணாதடா. ஒண்ணு பண்ணுடா உன்னை அசிங்கசியமா கேட்பேன். கமலுக்கு ரீச் இருக்கா? யாரா சொன்ன நீங்க? இல்ல அப்படி பார்த்தா அஜித் தான் எனக்கு புரியல என்ன சொல்றீங்க. எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி பிரசாந்த் நீல் எல்லாம் சிவா ப்ராஜெக்ட் அடிக்கும். நான் சும்மா சொல்றேன்டா. பிரசாந்த் நீல் ப்ராஜெக்ட் ஒருவேளை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்போ இந்த பேச்சு வேற தனி உலகத்துல இருக்க விக்னேஸ்வரர் எல்லாம் உன்னால வருது. எந்த உலகத்துல தெரியாம கேக்குறேன். இப்ப இன்கேஸ் ஒருவேளை வந்து அஜித் பிரசாந்த் நீல் ப்ராஜெக்ட் வந்துருச்சுன்னா என்னடா பண்ணுவேன்? சரி இல்ல பிராக்டிகலா கேக்குறேன். பாகுபலி ஹீரோ அதுவும் பிரபாஸ் புரியுதா? அவனை வச்சே வந்துட்டு சலார் எவ்வளவு பண்ணுச்சுன்னு தெரியும் எல்லாருக்கும். லியோவோட கம்மியா பண்ணுச்சு கூட வந்துட்டு அவ்வளவுதான் வருது 500 கோடி வருதுன்னு. இவனை வச்சு பண்ணா அது கூட வராதுடா. நீ கேட்ட கலெக்ஷன் எவ்வளவுடா? ஓ இல்ல மச்சான் ஒரு நிமிஷம். அப்ப எஸ்கே அடிக்கிறதுக்கு அஜித் பிரசாந்த் நீல் காம்பினேஷன் வேணும். அசிங்கமா இல்ல சொல்றதுக்கு. மூத்தரத்தை குடிக்கிறாங்க இங்க பாடுறா சொல்றேன் கேட்டா. அதாவது இல்ல ராயன் படமே பாத்தீங்கன்னா மிக்சர் ரிவ்யூ இன்னொன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இது பண்ணியே பாத்தீங்கன்னா 160 தான் பண்ணி 160 பண்ணிச்சு. ஓகேவா? ஆனா இப்போதைக்கு மார்க்கெட் எல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஆனா துணிவு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தே 190 195 தான் வந்து. துணிவு யார் கூட வந்துச்சு? வலிமை என்ன பண்ணாங்க? யாரு வந்தா தெரியும்ல உனக்கு? அதனால அடி வாங்கி வலிமை தனியா வலிமை வேதாள கதையில ரொம்ப முன்னாடி ஒரு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கடா. இந்த கிளாஷ் வந்ததுனாலதான் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருந்தவங்க எல்லாம் முட்டு கொடுத்து பாத்தீங்கன்னா மொத்தமா துணிவுக்கு முட்டு கொடுத்தானுங்க, ரிவ்யூ கொடுத்தாங்க. என்ன இருந்தாலும் ஓடு போலாம். விக்னேஷ்ன என்ன இருந்தாலும் ஆப்போசிட்ல பெரிய ஆள் நிக்கிறானே, அவனால பண்ண முடியாது. ஓகேவா? நீ அது சோலோவா வந்து ஒரே நிமிஷம் நீங்க யாரா எங்களை ஆம மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு நீங்க பேச இல்லடா மச்சான் சிவகார்த்திகேயன் பெரிய ஆள். ஏய் இருடா, நீங்க பேசுறது எப்படிதாமாக்குது? இங்க சிவகார்த்திகேயனை விட்டுறலாம். நம்ம இல்ல மாதிரி பேச விடுறா. ஏன்டா புலமீன் இருக்க பேச விடுறா? இல்ல உனக்கு சொல்றாப்பா சாமி, நீ சொல்லி தரடா. இல்ல மச்சான் ஒரு நிமிஷம் இருடா. அஜித்துக்கு பக்கத்து ஸ்டேட்லாம் மார்க்கெட் இருக்குது. விஜய் கிளாஷ் வந்துதான் கெடுத்து விட்டாருன்ற மாதிரி பண்ணுங்க. அலெக்ஸ் அந்த கிளாஷும் வரலன்னு அந்த 100 தாண்டா வந்திருப்பாங்க. ஓப்பனா சொல்றேன். என்ன பேசுற வார்த்தை அவனே ஒரு மலை மூட்டடா விடுங்கடா. அப்பா சாமி ஷாம, நான் உனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். வண்டிய பெருமாச்சு பக்கம் துணி விட்டுரு, அமரன் விட்டுரு. யூகே யூஎஸ் லிஸ்ட்ல எடுத்து பாரு, அவன் டானி கீழ இருப்பான்.
மத்த எந்த படத்துலயும் ஆமா டானு கீழ இருப்பான். அந்த ஆமா அளவுக்கு அவன் அப்ப டான் மார்க்கெட். என்ன பண்ணுவான்? டான் அதான் டான் என்ன எஸ்கே அட்லியோட பெரிய ஆள்ரா. ஹஸ்பண்ட் எஸ்கே பண்ணுவான். வந்து டைரோன். ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. உண்மையிலே அவன் இப்ப அஜித்தோட மார்க்கெட்ல பெரிய இல்ல ஆள் தான்டா. ஷாம், நீ ஒருத்தன் சொல்லலாம் வளர்றான்னா உண்மைதான். ஒத்துக்கோ ஷாம், அதான் புரியுதா? அதான் ஒத்துக்க மாட்டான் தலைவன். எதுவுமே பொறாமப்படுறான். சொல்லடா டேய். இதுல நான் பிரஸ் மீடியா மாதிரி பண்றீங்க உட்காந்து. சரி டேய், சரி டேய் சாமி, உனக்கும் தேவையில்லை எனக்கும் தேவையில்லை. நீ பெருமாச்சி ஃபேன், அப்படி வா, ஜாலியா இருக்கும். எதுக்கு அவனே பைக் எடுத்து ஜாலி ஊர் சுத்தி நிக்கிறான். ஆனா இப்ப விக்னேஷ் ப்ரோ அவனுக்கு எலிவேஷன் பண்றன்ற பேர்ல அடி வாங்கி தந்துருக்கானுங்க. இல்ல இது வரைக்கும் எத்தனை ப்ரொடக்ஷன் கம்பெனி முடிச்சு கொடுத்துருக்காரு போடிக்க போடுறீங்க. ஆனா இல்ல இதுல ஆசிம் எங்க தெரியுமா தெரிச்சது? விஸ்வாசம் என்ன பஞ்சு தெரியுமா? எங்களோட கம்மியா தான் பண்ணா, தமிழ்நாட்டுல மட்டும் தான் போய் அதிகமா பண்ணிட்டு ஊர் சுத்தி நிக்கிறான். சரி விடுங்க. ஷாம் சொன்னது ஒரு பாயிண்ட் கரெக்டா. நல்ல பாசிட்டிவ் வந்து தமிழ்நாட்டுல அடிப்பான்டா. அடிப்பான்டா தமிழ்நாட்டுல ஓடுங்க, அதுவும் அடிப்பான்ற அளவுக்கு எல்லாம் இல்லைங்க. வேற அடிப்பான்டா ஒரு அடி. இல்ல அலெக்ஸ், இன்று முதல் ஷாம் தலை ஷாம் என்று அழைக்கப்படுவார். ஐயா 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 வேணா ஐயா, ஐயா 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 இந்த பேர்ல சாமையா இல்ல சாமையா முறுக்கா இருக்கையா டப்பாங் டப்பாங்க கேக்குது. விட்டுறையா, இதுக்காக நான் எவ்வளவு நேரம் பேசலையா நானு. இந்த படத்துல விடுங்க டேய். ஒரு நிமிஷம், முருகதாஸ் படம் 200-250 crore பண்ணிச்சுன்னா எஸ்கே டயர் 1 ஆயிடுவான். அது பண்ணுங்க, அதை விட்டுருங்க. இல்ல இதுக்கு மேல பேசினா நம்மள நினைப்பானுங்க. ஆனா இல்ல ஒரு ஹைலைட் என்னன்னா, இல்ல விக்னேஷ் அவன் இல்ல அவன் போயிட்டு நம்ம தான் இங்கதான் ரொம்ப நம்ப சொல்லுங்க. இருடே இல்ல மச்சான், ஒரு டைம் நீ கங்கோ அடிக்கும் போது பாரு, திடீர்னு நயன்தாரா கான்ட்ரவர்சி வரும், திடீர்னு ஆமா குறுகால வருவான். ஏன்டா இப்படிங்கிறீங்க? அங்க ஒரு அருமையான ஒரு கண்டென்ட் வந்திருக்கு, அதை விட்டுட்டு அதான் பைக் மேனு பெருமை. ஆனா ஷாம கூட மன்னிச்சிருவோம்டா. குமரன் ஒண்ணு பண்ணாம பாரு, அவனை கால்ல வச்சுக்கிறேன் சார். இல்ல விக்னேஷ் ஒண்ணு சொன்னா பாத்தீங்களா? இல்ல அஜித்துக்கு நெகட்டிவ் வருதுடா, நல்லதா வந்து அச்சிருவான். எனக்கு தெரியல விஜய் அளவுக்கு வராத நெகட்டிவ் அவனுக்கு வந்து. எப்பா சாமி, நீ இந்த பக்கம் வராதரா. இல்ல டேய், இந்த பக்கம்னா இந்த பக்கம் வரல, அவனுக்கு நெகட்டிவ் வராதடா மேக்ஸிமம். அஜித் கூட இப்போ வந்து ரீசெண்டா இவர சூர்யா சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த நெகட்டிவ் ரொம்ப இது பண்றாங்க. டேய் பீஸ்டுக்கு வராத தடவை வந்திருக்கு. ஏன்டா எவ்வளவு பிரச்சனை? நான் சொல்றதே உங்களுக்கு புரியல. இந்த ஃப்ரேம்ல தளபதியை விட்டுருங்க. நீ இவரு விட்டுருங்க, இவரு வேற லெகசி ஓகேவா? இவரு விட்டி நீ அடுத்து வர இது பாருங்க, அவ்வளவுதான். இல்ல அத கூட கம்பேர் பண்ணியாங்க. தளபதிக்கு நெகட்டிவ் வந்துச்சு, அதெல்லாம் இவரு என்ன வந்தாலும் அடிக்கிற ஆள் தான் இவரு, ஓகேவா? அது கேக்குது. இல்லடா டேய், இல்ல ஷாமே, நீ சூர்யா எடுத்துப்போம், ஈட்டி பாசிட்டிவ் தான் மேக்ஸிமம். அந்த படமும் ஓடல, இந்த படமும் ஓடல. ஏன் எந்த படமும் ஓடாத அவனுக்கு? அது ஒரு சாப கேடு சார் சூர்யாக்கு, அது என்னன்னே தெரியல. இப்ப திடீர்னு திடீர்னு சும்மா கிடக்குற அன்புமணி பழிய போடுறாங்க. அந்த 2 வருஷம் அவரு அன்புமணி எடுத்தனால படம் பிளாப். ஆடே இல்ல ஷாமி, ஒண்ணு யோசிச்சு பாத்தியா? இவனுக்கு அடுத்த படம் வந்துட்டு கார்த்திக் சுப்ராஜ் லவ் படமா பிரமாதான்டா. அதாவது ஆக்ஷன் படம் ஓடல, வினய் சப்ஜெக்ட் படம் ஓடல. இப்படி சொல்ற எல்லாம் இருங்க பாய், கார்த்திக் சுப்ராஜ் படம் வருது அப்படின்றாங்க. டேய் மாமே, அவன் இல்ல மச்சான், இது எப்படின்னா எதுவுமே உடம்பு லவ் படம் ஓடுமா? இந்த படம் வந்துச்சு, சரி ஓகே, உங்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா அது ஓகே. அடுத்த படம் வந்துச்சுன்னா நல்லா ஓடட்டும். இல்லங்க, எனக்கு தெரிஞ்சு வாடி வாசல் வந்தா சூர்யா கம்பேக் வருவாங்க, ஒரு 200 பண்ணுவாங்க. உண்மையில இல்ல சூர்யா 44 ஹிட் வாய்ப்பு இருக்குடா. ஏன்னா லாரன்ஸ் வச்சே ஹிட் கொடுத்தான்டா. சத்தியமா வாய்ப்பு இல்ல. லாரன்ஸ் வச்சே அவன் திகிர்தண்டா கொடுத்தான். அந்த யராமிஸ் டெம்ப்ளேட் என்ன சொல்றானுங்க பேர் லாரன்ஸ் வந்து சும்மா காஞ்சனா தான் நடிச்சிட்டு இருப்பானே தவிர மத்தபடி அவன் டெடிகேஷன் தெரியும்ல. அவெல்லாம் அந்த கேரக்டர் இல்ல லாரன்ஸே ஓடுங்க. லாரன்ஸ் அவ்வளவு சாதாரணமா ஒண்ணு கிடையாது. அந்த படத்துக்கு அவ்வளவு தூரம் மெனக்கிட்டு இருப்பான். இல்ல அந்த வருஷம் ருத்ரனே சந்திரமயி 2 எல்லாம் வந்ததுக்கு ஜிகிர்தண்டா வந்து ஓடுமானே எல்லாம் டவுட்டா இருந்தாங்க. ஆனா இப்ப இல்லங்க ஷாம் வருவான் நடுவுல. இப்போ ஏங்க நாங்களா அஜித்துக்கு சப்போர்ட் பண்ண கூடாதா? நாட்டுல எல்லாரும் புரியுதா? என்ன படம் இல்ல சொல்றேன், இவன் கார்த்திக் இல்ல ஒருத்தர் இருக்காரு நடிக்க சொன்னா கூலிங் கிளாஸ் போட்டு நடப்பாரு, தெரியும்ல?
கங்குவாக்கு இவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கான். எதுல யாருண்ணே குறி வச்சா அதுவா? இல்ல அவர் கிடையாதுப்பா. அவராச்சும் ஸ்வாக் அவருக்காச்சும் ஒர்க் ஆகும். அலெக்ஸா இதுக்கெல்லாம் நீ எதுவும் சொல்ல மாட்டல. நான் அஜித்துக்கு எதனா ஜெயிலர் எல்லாம் பாத்தனே புடிச்சனாலதான் ஏத்துக்கிட்டாங்க. எதுனா அந்த மேக்னெட்டிக் கண்ணாடி வச்சு போட்டது ஸ்வாக். சரி இல்ல ஒரு நிமிஷம், நீங்க என்ன சொன்னீங்க? வேட்டைன்னு சொல்லலாம். அது வந்து ஸ்வாக் சில விஷயங்கள் வந்து ரஜினிக்கு ஒத்து வரும், அதை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்ன, வேற ஒண்ணும் இல்ல. சரி விடு, இதுக்கு மேல என்னடா ஆசிம் பையன் நடிப்பறோம். இல்லடா இல்ல இது ஏத்துக்காது வேற. அதுக்குல்லடா இப்ப வேட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு, ஓகேவா? அதனாலதான் பாத்தீங்கன்னா அதுவா இருக்கட்டும், லாஸ்டான இருக்கட்டும். அதனாலதான் உனக்கு வந்து கதையோட போகும்போது, ஒரு ஃப்ளோவா போகும்போது, ஒரு மாசா கட்டும் போது, இப்ப கார்த்திக் சுப்ராஜுக்கு அந்த மீட்டர் தெரியும், அதுல நெல்சனுக்கு அந்த இது தெரியும். இதே நீ இல்லடா நெல்சன் எந்த இடத்துல டேலண்ட்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் ஒண்ணு காட்டுவாங்க பத்தியா பீச்ல, அது எவ்வளவுமே குறை சொல்லிக்க மாட்டாங்க. நீ ரிவ்யூ இது எடுத்து பாரா, உனக்கு வந்து டைட்டில் வரைக்கும் பாத்தீங்கன்னா. இல்ல ப்ரோ, அது இருக்கட்டும், ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு கேட்டா கார்த்திக் சுப்ராஜ் சொன்னீங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்ஷன் படமா பார்த்தா பேட்டைக்குள்ள அவன் எடுத்தது கார்த்திக் நல்ல படம் நிறைய கொடுப்பான்டா. நல்ல படம் நிறைய. அவனோட மகான் தாண்டா வேற லெவல் படம். இந்த பேட்டெல்லாம் கேரக்டராவே நல்லா லுக்கே நல்லா இருக்கும்டா. நீ இளவ நீ ஜெயிலர் லுக்கையும் பேட்டர் லுக்கையும் கம்பேர் பண்ணி பாரு. ஜெயிலரே கார்த்திக் சுப்ராஜ் படத்துல ரொம்ப பிடிச்சது வந்து ரெண்டே படம் தான், ஒண்ணு மகானு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த இறைவி படம். ஏங்க இல்ல இறைவிடா பிடிக்கும் எனக்கு. சாமி ஒரு டவுட் மச்சான், கார்த்திக் சுப்ராஜ் இல்ல மச்சான் ஒரு நிமிஷம் லுக் சூரியக மட்டும் ஏன் யரா மிஸ் வச்சு திரும்ப வச்சிட்டான், டவுசர் பேண்ட் ஏதோ ஒன்னு போட்டு. இல்லடா புரியல என்னது? அந்த கெட்டப்ல என்னடா லவ் ஸ்டோரி யோசிச்சான் அவன்? அது நல்லாதான்டா, அது நல்லாதான்டா இருந்துச்சு. ஏன்டா டேய்? ஆனா அது கலர்ஸோட பாக்கும்போதே நினைச்சேன் அது கார்த்திக் சுப்ராஜ் படமா இருக்கும். இல்லங்க இல்ல அது ஒன்னு சொல்றேன், லவ் ஸ்டோரி காலெல்லாம் முடிஞ்சது ப்ரோ. ஏன்னா இந்த காலத்துல லவ்ன்றது தாண்டி லஸ்ட் தான் அதிகமா இருக்குது. கூட நீ நானும் போட்ட டைட்டானிக் ஏத்தாலே இப்ப செருப்பால அடிக்கிறான். வந்த பின்னாடி பேசிக்கலாம் விடு, படம் வர்றதுக்கு முன்னாடி சொல்லாத. நல்லா இருந்தா என்ன யாபி சார் நல்லா சொல்றான். ஆனா இல்ல உங்களை பார்த்தா ஒரு மாசத்துக்கு முன்னாடி விக்னேஷ் ப்ரோ பார்த்த மாதிரி இருக்குது. நான் இப்ப வரைக்கும் இங்க பாடுறா, நான் இப்ப வரைக்கும் நான் படம் பாக்கலடா. ஒருவேளை எனக்கு படம் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு அவங்க எவனையுமே நான் கண்டுட்டு போக மாட்டேன். நான் பண்ணு பார்த்து அப்ப கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆக வச்சிரு வர்ற ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டாரு. அதுக்குள்ள தியேட்டர் விட்டு எடுத்துட போறானுங்க. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நான் அந்த வருஷம் ருத்ரன் சந்திரமுகி 2ல பட்டு லாரன்ஸ் அவ்வளவுதான் நினைச்சேன். நான் நல்லா இருக்கான்னு அந்த மைண்ட் செட்ல தான் ஜிகர் தண்டாவே பார்க்க போனேன். ஆனா ஜிகர் தண்டா வந்து சர்ப்ரைசிங்லி ரொம்ப நல்லா இருந்தது. அவனை வச்சு அவன் நல்ல அவுட்புட் கொடுத்திருக்கான். ஆனா ஜிகர் தண்டாவே எனக்கு திட்டம் தெரியுமா? ஜிகர் தண்டா லைட்டா போரிங் தான்டா. அது நல்ல படம் தான், ஆனா ஸ்லோவா தான் இருக்கும் உண்மையில. ஆனா ஓகே, ஆப்போசிட் தியேட்டர்ல ஜப்பான் ஓடுது பாக்குறியா? இல்ல வேணாம். இல்லண்ணே, கம்பேரிட்டிவ்லி அது நல்ல படம் தான் ஜிகர் தண்டா. ஆனா கொஞ்சம் ஸ்லோ. இல்லடா டேய், ஜிகர் தண்டா ஜப்பான கிளாஷ்னு நினைக்கிறேன். ஆமா ஒரு கிளாஷ் ஆச்சு, தீபாவளி கிளாஷ். ஜிகர் தண்டா ஃப்ரேம் எல்லாம் பயங்கரமா வச்சிருப்பான்டா. லாரன்ஸுக்கு அந்த குதிரை மேல வர்றது ஹாலிவுட் படத்துல வர மாதிரி ஃப்ரேம் வச்சிருப்பான். விக்னேஷ் கேளு, எந்த செவத்துல ஃப்ரேம்? இல்ல நான் டார்க்லாம் பண்ண கூடாதுன்ற முடிவுல இருக்கேன். என்ன மீறி வந்துச்சுன்னா அது மன்னிச்சிருங்க. குமரன் எங்கடா போனா? அமைதியா இருக்கடா ஸ்பேஸ். எஸ்கே வந்து மெதிச்சிட்டான்டா. நான் எப்பேற்பட்ட ஆள் அவரு ஒரு காலத்துல. எனக்கு தெரிஞ்சு ஒரு நிமிஷம் இல்ல, ரப்பர் பந்து, அதுக்கப்புறம் இந்த அரண்மனை 4, அப்புறம் இந்த ராயனுக்கு கீழே எல்லாம் கங்கவா இருக்கும்னு தோன்றுறேன் எனக்கு. ஆமாண்டா, ரப்பர் பந்து கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். ராயன் ஓடினால கூட இது ஓடல ப்ரோ. கண்டிப்பா ராயன் கீழே தான்டா இருப்பான் அவன். அதான் இடையில நான் இதுக்கு சொன்னேன், இப்ப எஸ்கே பத்தி பேசும்போது சொன்னேன்.
ஒரு ஆளு வந்து டெடிகேஷனா நடிக்கிறான் இது பண்றான்னா அவருக்கு வந்து அந்த கிரெடிட்டை கொடுக்கணும். அதை விட்டு விட்டு இன்னொருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காலத்துல நான் ஹிட் கொடுத்தேன், எனக்கு வந்து அவங்க வச்சு கொஞ்சம் ஃபேன் பேஸ் இருக்கு, எஸ்கே அதுக்காக பாத்தீங்கன்னா நான் மொக்க படத்தெல்லாம் எடுத்து உருட்டிட்டு நாம இருப்பேன்னு வந்து சொல்லிட்டு எஸ்கே அதை எந்த வந்து தப்பும் ஏத்துக்கவே சொல்லல. முடியாது. எஸ்கே நான் எந்த இது பண்ண தப்பும் மாட்டேன், சொல்லல. நான் பிசிக் இல்ல நான் பிசிக் மெயின்டைன் பண்ண மாட்டேன், நான் தலையை டை அடிக்க மாட்டேன், நான் இதா இருக்க மாட்டேன், எல்லாத்தையும் வச்சுன்னு பாத்தீங்கன்னா நான் பெரிய ஹீரோ கூட காம்படிட்டர் பண்ணா அது எப்படி? அதை பத்தி எஸ்கே சொல்லவும் கூடாதுன்னா அது வந்து அப்ப இப்போ சரி விடுங்க, நான் ஆர்கியூமெண்ட் பண்ண ஷாம விரும்பல. ஷாம இல்ல டேய் இல்ல சாம்பிள் சொல்லு. சாம்பிளுக்கு மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாரு. நான் கிடைச்சதுன்னா நிறைய கிடைச்சது ஷேர் பண்றேன். வரலையே மேல. காப்பி இல்ல. இந்த ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்ல இந்த எஸ்ஜே சூர்யா போர்ஷன்லாம் நல்லா இருக்கும். மாட்டு மூளை, இதுக்கு பேர் தான் மாட்டு மூளைன்றது. நல்லா பண்ணிருக்கோம். ஆனா கார்த்திக் சுப்ராஜ் ப்ரூட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏடிஎம்கே கேட்டர் ரொம்ப அது ஒரு மாதிரி எங்க போனாலும் அந்த இது நான் ஓஜி மென்டல் அண்ணா. ஆனா இல்லங்க மச்சான் ஒரு நிமிஷம் ஓஜி மென்டல் அண்ணா அவன். இல்ல மச்சான், நிறைய பேர் வந்துட்டு சூர்யா வந்துட்டு நல்லா மாசா இருக்கான், அவன் டைரக்டர் தான் கெட்டு விடுறான்னு நீ நினைக்கிறேன். நீ அவன் நிறைய டைரக்டர் கூட விக்னேஷ்ண்ணா, அந்த கார்த்திக் சுப்ராஜோட சினிமாட்டோகிராஃபி அந்த இது இருக்குல்ல, அதெல்லாம் சூப்பரா இருக்கும். கலர் கிரேடிங், சினிமாட்டோகிராஃபி. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை வந்து இன்டைரக்டா அதுல அது உள்ளார மறைச்சிருவான். அந்த லெஃப்ட் விங் ஐடியாலஜி இருக்கு, அந்த அதனால எடுக்கிறது பூரா பாத்தீங்கன்னா டிஎம்கே இதுக்குள்ளாரதான் எடுப்பாங்க. அது வந்து ஒரு மாதிரி லைட்டிங்கே பயங்கரமா இருக்கும் வந்து. இத்தனை டீசர்ல இப்போ சூர்யா அதோட கிளிம்ஸ் மாதிரி விட்டான்ல, அது பாரு, அது கொஞ்சம் மொக்கையாதான் இருந்துச்சு. அது ரொம்ப மொக்கையா இருந்துச்சு, அது தெரியுமா? புரியுதா ஏன் தெரியுமா ஆப்போசிட்டா பண்றான்? அவன் வந்து ஓஜி மென்டலா ராமாவர இன்சிடென்ட்னால பண்றான் போல இருக்கு. இல்ல ஒரு நிமிஷம் விக்னேஸ்வரர், நீ யோசிச்சு பாருங்களேன். இது ஜிகர்தண்டா மாதிரி எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் வந்து தளபதி கூட பண்ணி ஜிகர்தண்டாவா? சாரி மச்சான், டேய் மச்சான் ஜெயில ஒரு படம் வந்துச்சு தனுஷ், பேர் என்னது? அதான் ஜெகமே தந்திரம் மாதிரி தான் இது தோண்டு வரும் இந்த படம். பாடுற படம் அந்த அளவுக்கு முக்கியம் எடுக்க மாட்டான்டா. இப்படிதான் நானும் கங்குவன். ஆனா விக்னேஷ், ஜெகமே தந்திரம் காட்டு மொக்க படம். ஆனா அது படத்துல அவன் கேமரா ஒர்க்லாம் செம்மையா பண்ணிருப்பான் தெரியுமா? கிளைமேக்ஸ் ஃபைட் அந்த ஸ்லோல எல்லாம் அந்த படம் செம்ம மொக்க. ஆனா அது இல்ல ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது. அந்த இந்த கேரக்டர் சொல்லிட்டு அந்த யாரு ஜோஜி, அவன் அந்த இதெல்லாம் கொஞ்சம் பில்டப் எல்லாம் கொஞ்சம் செம்மையா கொடுத்திருப்பான். அவனுக்கான அந்த எலிவேஷன் இது அது கொஞ்சம் வேற மாதிரி கொடுத்திருப்பானுங்க. அந்த ஜோஜோ ஜார்ஜ் கேரக்டர் வந்து ரொம்ப வீக் ஆயிருச்சுன்னா அது ஈஸியா கொண்டு வருவானுங்க. அது ரொம்ப ரொம்ப சப்பையா இருந்தது. அது உண்மைதான், அது ஈஸியா கொண்டுறது. ஆனா அது வந்து அவனுக்கு கொடுத்த அந்த ஆரம்பத்துல கொடுத்த அந்த பில்டப் கொஞ்சம் டைலாக்கா கொஞ்சம் நல்லா எழுதிருப்பாங்க. துரோகம் விடுதலை டூ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ப்ரீக்வல் தானே, சீக்வல் இல்ல ப்ரீக்வல் தானே. சோ இது விஜய் சேதுபதி தான் கண்டிப்பா பயங்கரமா இருக்கும்டா. அந்த பாட்டு மைண்ட விட்டு போமாட்டதுடாடி. இது அந்த ப்ரோ புதுசா அத பாட்டு. ஆமா ஆமா, அந்த சாங் தான் ஃபுல்லா இளையராஜா வேற லெவல். படம் பயங்கரமா இருக்கும்டா அது. மச்சான் இவர் அம்சார் நான் கண்டிப்பா தியேட்டருக்கு போடுவேன் நான் விடுதலை 2. ஆனா பாட்டு வந்து மிஸ் பண்ணிட்டேன் தியேட்டர்ல. அலெக்ஸ் அதே தோணுதான். ஆனா இது லிரிக்ஸ் லைட்டா வேற மாதிரி. சூரியல அப்பா என்ன எனக்கு வந்து எனக்கு ஃபீல் எப்படி இருந்துச்சு தெரியுமா? லேட்டா ஊருக்கு போகும்போது டவுன் பஸ்ல இருந்து ஓடுவாங்க தெரியுமா, ஒரு மனசு நிம்மதியான ஒரு சாங்கா இருக்கும். அது சாங் என்ன இருக்குன்னு தெரியாது, கேட்கறேன். எனக்கு நான் சீரியஸாவே சொல்றேன், ஒரு 7-8 மணி போல ரூம்ல வந்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த பாட்டு தான் கேட்டு இருந்தேன். எனக்கு அந்த சின்ன வயசுல அந்த குண்டுகுள் உட்காந்து படிக்கும் பத்தியா இது பழைய வீடு ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு மூமெண்ட் அது. ஆனா சத்தியமாடா இருந்தாலும் உண்மையாலுமே ராஜான்னா ராஜா தாங்க. ஆனா ப்ரோ உண்மையிலே ராஜா பாட்டு இல்லங்க, ராஜா பாட்டு நல்லாதான் இருக்குது. அவன் கேரக்டர் தான் ரியல் லைஃப்ல தான். நான் எத்தனை வாட்டி சொல்லிக்கோ, ஒருத்தன் கேரக்டர் அலசாத ஓகேவா? அவன்
டேலண்ட் வந்து டேலண்டா பார்க்க வேண்டியதான், அவ்வளவுதான். நீ கேரக்டருக்கு பார்த்தனா நீ அப்போ என்ன சொல்றது, அப்போ ஜோதிகாவை பார்க்கணும், சூர்யாவை பார்க்கணும். சாரி டக்குனு அது வந்து இப்பதான் பாத்துக்கிறேன், அது வெறும் வீடியோஸா. சரி டக்குன்னு சொல்லிட்டேன்றான். சாம யாரும் பாக்ஸ் ஆபீஸ் நம்பர்ஸ் கன்சிடர் பண்ணாதீங்க, யாரும் அதை பத்தி இது பண்ணாதீங்க, யாரும் அது நோட் பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த இது அது உங்களுக்கு தேவையில்லை. ஏழை குழந்தைகளுக்கு வந்து அந்த காசை வந்து கொடுத்து டொனேட் பண்ணி ஏன்னா அவனுக்கே தெரியடா இது பண்ணாதுன்னு, அவன் முன்னாடியே சொல்லிட்டான் அவன். அந்த பிரச்சனை உங்களுக்கு வேணாம். அலெக்ஸே நீ என்ன நினைக்கிறா? இப்ப வந்து அவ மட்டும் இது பண்ணாம இருந்தான்னு வச்சுக்கோவேன், இந்த மாதிரி ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணாம இருந்தா கூட அது வந்து 10ஓட 11 கடந்து போயிருக்கையா. ஆனா எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத வேலை. மஞ்சு வாரியருக்கு வந்து ஒரு பெட்டரான ஒரு இது அந்த சாங்குங்கிற சமயத்தை. ஆமா, எனக்கு அவளோட எனக்கு வந்து டெத் சீன் வரும், அது வந்து பெரிய இம்பாக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப்வியஸா அவளை காட்டவே இல்லை படத்துல இந்த ஸ்டார்டிங். இந்த இதுலயே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ரொம்ப அந்யோன்யமா இருக்குது, கையை இது கரம் கொடுக்குறது அது எல்லாம் காமிக்கிறாங்க. அதுவே சமயம் டிசம்பர்ல புஷ்பா வேற வருது. புஷ்பாக்கு கீழே பாம்பு இருக்குதுடா தமிழ்நாட்டுல. இவன் புஷ்பா கண்டிப்பா தமிழ்நாட்டுல ஒரு 50வது பண்றான். 40 பண்ணாலே இவனோட இருக்கும். அதான் 40 பண்ண கூட இவனோட. குமுலேட்டிவ் வியூஸே பாத்தீங்கன்னா 200 கிட்ட வருது அந்த இது. என்னடா அது 100 மில்லியன் வியூஸ் போட்டுக்கிறான். 100 இல்ல சாலாரே 75. என்னடா இது ரீச்ரா மன பாட்னால கூட்டத்தை பாத்தியா? ரீச்சா டேய், எவ்வளவு ரீச்னால அவ்வளவு வியூஸ் வராதுடா. சரியான இது ப்ரோ. அங்க ஒரே விஷயம் சாலாரோட ஃபர்ஸ்ட் பார்ட் ட்ரெய்லரே வந்து 24 ஹவர்ஸ் குமுலேட்டிவ் 75 மில்லியன் தான். சலார் அந்த டைம் ஆல் டைம் ஆச்சு. இது இந்த டைம் ஆல் டைம். 100 மில்லியன் ரவுண்டா போட்டு வச்சிருக்கான்டா அவன். கேக்குதா? இப்ப என்ன தெரியுமா? இல்ல ப்ரோ, இப்ப வந்து யூடியூப்பை பொறுத்தளவு முன்ன அது பாட்டு அது இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமா சான்ஸே கிடையாது. ஏன்னா அது வந்து அந்த ரியல் டைம் வியூஸ் வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு வியூஸ் ஒண்ணு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட் ஆகும், ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது, அது கால்குலேட் பண்ணும். இந்த மாதிரி இத்தனை செகண்ட் ஓப்பன் ஆனாதான் பாத்தீங்கன்னா பர் வியூ இத்தனை இது கவுண்ட் ஆகும். அதுவும் இல்லாத ஒரு ஐடிக்கு வந்து 13 முன்னாடி 13 இருந்துச்சு, ஒரு ஐடிக்கு வந்து 13 வியூஸ் 15 சம்திங் இருந்துச்சுன்னு. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ வாட்டி இது பண்ணிருக்காங்க, அது வந்து அல்கோரிதம் அதுவாகவே செட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு உனக்கு ரியல் டைம் இது வியூஸ் வந்து ரியல் மீன் வியூஸ் சம்திங் அது வந்து காமிக்கும். ஆமா, அது அந்த வீடியோ பார்க்கும்போது உனக்கு அதுல வந்து ஏதாவது பக் அது இது ஆட் பண்ணா கூட பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும், ஓகேவா? இப்போ ஆடு போடுறாங்க அது இதெல்லாம் வேற, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கல் தான் ஒரு ஆடு போட்டா கூட பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு சரி ஓகே அவங்க வந்து இத்தனை செகண்டுக்கு மேல அவங்க ஸ்கிப் பண்ணாதான் பாக்குறாங்கன்ற மாதிரி அது வந்து ஆட் ஆகும். ஆனா உனக்கு வந்து ஆட் கூட வியூஸ் ஆட் ஆகுமா? ஆமா 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 கண்டிப்பா கண்டிப்பா ஆகும். அதையும் பண்றாங்க. இப்ப ப்ரமோஷன் தானேப்பா இது, அது தப்புன்னு சொல்ல முடியாது, புரியுதா? இப்ப வந்து ஆடு போட்டு உனக்கு வந்து இது பண்றது கிடையாது. என்ன சொல்றது வந்து இல்ல அப்படிங்கிறது. இப்ப இது வந்து இல்ல இது வந்து ஒரு விளம்பரம் தானே வந்து ஆடுன்றதே பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கும் போய் சேரணும். எத்தனை பேருக்கு வந்து அது வந்து அன்றாட லைஃப் ரிலீஸ்னே தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆமா, எனக்கு நான் வந்து சும்மா ரேண்டமா தான் பார்த்தேன் ட்ரெய்லரை. எனக்கு இன்னைக்கு ரிலீஸ்னா தெரியாது, ரேண்டமா தான் பார்த்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஹையஸ்ட் இந்த வியூஸ்க்கு வந்து காரணம் என்ன இருக்கு தெரியுமா? நம்மளுக்கு வந்து எப்படி வந்து ஃபர்ஸ்ட் டைம் லியோ பார்க்கும்போது விஜய் அந்த வியூஸ் எப்படி தெரியுமாண்ணே? அந்த வியூஸ் இதுக்கப்புறம் இந்தியால எவனும் அடிக்க முடியாத அளவுக்கு வியூஸ் வச்சிருக்கான் இப்போ, தெரியுமா? அவன் இருக்கட்டும்ப்பா, நல்ல விஷயம் தானேப்பா. ஒருத்தன் மேல போறான், அவன் அந்த அளவுக்கு இது பண்றான், டெடிகேஷனா இருக்கான். இப்ப பாரு அல்லு அர்ஜுன் பாரு, ஒரு ஊருக்கும் போவான். என்ன சொல்றது, இந்த எல்லா ஊருக்கும் ப்ரொமோஷன், அதான் ப்ரொமோஷனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட் வைக்கிறது, ப்ரீ லான்ச்சு. ஒன்னும் இல்ல, இது ஏரம் இருக்குல்ல,
அந்த படத்துக்கே கிட்டத்தட்ட 10 தொடர்ந்து 10 நாள் அந்த பொண்ணு. அது அது இது ஹீரோயின் எல்லா கீர்த்தி ஊருக்கும் செட்டி பாத்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் போயிட்டு அந்த அளவுக்கு இது பண்ணுவேன். இல்ல அந்த ப்ரொமோஷன்ல கலந்துக்கிட்ட அளவுக்கு கூட படத்துல இல்லையே நான் அந்த பொண்ணு. ஏன் புரியல என்ன இல்ல கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல உனக்கு வந்து படம் இல்ல அது வந்து என்ன இல்ல கான்ட்ரிபியூஷன் அந்த பட்ஜெட் அந்த பட்ஜெட் பொண்ணு அது இல்லைனாலும் இல்ல பட்ஜெட் படத்துல அது ரொம்ப கம்மி தான். ஓகேவா? அதுக்கே பாத்தீங்கன்னா 3D எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இதுவா தான் ஆனா எடுத்தாரு. ஆபீசரே அது நீ பாராட்டணும்டா. அந்த பொண்ணோட டைம் ஸ்பேஸ் கம்மியா இருந்தாலும் அந்த படத்துக்காக ஏய் சுத்தினால. டேய் ஆ கீர்த்தி செட்டி கேரக்டர் இல்லைனாலும் அந்த படத்துல ஒரு ஒரு இதுமே இல்லடா. தேவையில்லாத ஆள் அதான்டா மாதிரி தான் அந்த கீர்த்தி செட்டி படத்துக்காக கேரக்டர். இல்ல சுத்தினால ப்ரொமோஷனுக்கு. இல்ல இப்ப இல்ல வந்து அது அப்படி சூர்யா பார்த்தா சுத்தலையா ஹீரோயினா இல்லாத படம் எடுக்க முடியுமா? அதான் இப்போ சில பேர் லேடி சூப்பர் ஸ்டார்னு சுத்தி நிக்கிறாங்க திமிரு பூச்சின்னு. இப்போ இன்னொரு ட்ரைலர் இருக்கு பாத்தியாப்பா? அது என்னது கங்குவாச்சி இன்னும் கீழே ராக்காயி ராக்காயி ரார்லாம் இருக்கு ராக்காயி ராக்காய் ஐயோ ஒருவேளை ஒஸ்டா. இல்ல இல்ல இந்த ராக்காய்க்காவது இவ்வளவு ப்ரொமோஷனா பாவம் அவரு டிஎன் அவரு லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ராயன் மாதிரி முடிச்சிருப்பாங்க தொட்டிலாட்ட விட்டு. இல்ல அனுஷ்காவை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிட்டான். அனுஷ்கா வேற இப்ப புதுசா ஒரு படம் நடிச்சிருக்கா போல. இல்ல அனுஷ்காவே பாத்தீங்கன்னா பொலிசிட்டி படம் வந்து பாத்தீங்கன்னா பிளாப் ஆகி தூக்கி தெலுங்குல நீங்க இல்ல இப்போ ஒரு படம் வந்திருக்கு போல ட்ரைலர். நான் ரீசெண்டா பார்த்தேனே ஒரு 1 வீக் பிஃபோர் தான் பார்த்தேன் ஒரு ட்ரைலர். பொலிசிட்டி கூட வந்து ஜவான் ஏதோ வந்தது ஆனா தெலுங்குல ஹிட். அது நீங்க வேற போய் பாருங்க. எனக்கு கலெக்ஷன் இப்போ ஒரு படம் வந்திருக்கு என்னமோ சிகரெட் அடிக்கிற மாதிரி. ஐ மீன் அது வந்து இதுல சாமியார்லாம் இழுப்பானுங்கல்ல கஞ்சா அடிக்கிற மாதிரி ஒரு அந்த கழுத்தை வெட்டிட்டு முகத்துல இது சம்திங் ஏதோ அந்த மாதிரி போட்டு. ஆனா ரொம்ப பப்ளியா ஓவர் கியூட்டா இருக்கு அந்த கேரக்டருக்கு. அது இன்னும் அந்த பேடாஸ் லுக் வரல. அந்த அருந்ததி லுக் வரல இன்னும். அருந்ததி பாகுபலி அந்த லுக் வரல. அந்த சம்திங் அது இதாவே என்ன சொல்றது ஹார்மோனாவே உங்களுக்கு அஃபெக்ட் ஆயிப்போச்சு அந்த இதுக்கு. ஒரே ஒரு டைம் அந்த இந்தியோட பழைய படத்துக்காக அவங்க வந்து சம் சப்ளிமெண்ட்ஸ் அது தேவையில்லாத ஒரு கால் எடுத்தது. அந்த படத்துக்காக அவ்வளவு மெனக்கெட்டது பாவத்தை. அதுல ஒபேஸ் லெவல் 2 போயிட்டாங்க அவங்க. அதுல இருந்து அவங்க ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அது மெட்டபாலிசமாவே அவங்களுக்கு வந்து அது இது பண்ண ஆரம்பிச்சு என்ன சொல்றது ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சு. பிரபாஸ்க்கு மேரேஜ் ஆயிடுச்சா? எனக்கு தெரியல. ஆக்சுவலா பாகுபலி டைத்துல பேசினாங்க. பிரபாஸுக்கெல்லாம் மேரேஜ் ஆச்சுன்னா ஏன்டா எனக்கு தெரியலப்பா. ஆக்சுவலா இல்ல அவன் எது டைவர்ஸ்ல இருந்தா எனக்கு ஐ மீன் அவனோட இது பர்சனல் லைஃப் தெரியாது அதனால கேக்குறேன். பிரபாஸ் மேரேஜ்னா இந்தியாவே என்ன சொல்ற கலகட்டம். நீங்க ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியல அதனால கேக்குறேன் உங்கள்ட்ட. ஆகலையா? ஆகல ஓகே ஓகே. அப்பியரன்ஸ்ல விட்டுருங்க. ஆனா வந்து அனுஷ்கா கதை செலக்ட் பண்றது எப்படி கரெக்டா கதை செலக்ட் பண்ணி அப்படின்னு சொல்ல முடியாது. அனுஷ்கா வந்து அதாவது சில பேருக்கு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிற முடிவு வந்து சில சமயம் கரெக்டா இருக்கும் சில சமயம் டிராப் ஆயிடும். ஏன்னா இதே மஞ்சு வாரியர் கேரக்டர் அசுரன்ல வந்து ஃபர்ஸ்ட் அனுஷ்காவை தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்ல அதுல அம்மா கேரக்டர்லாம் நடிக்க முடியாது அது இதுன்ற மாதிரி பண்ணதா அப்ப சொன்னதா ஒரு பேச்சு எல்லா புரியாதுன்னு. அதுக்கப்புறம் அந்த படம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அவங்க உட்காந்து ஃபீல் பண்ணதா அப்படியும் சொன்னாங்க. நான் அத சொல்ல கிடையாதுன்னா என்னன்னா அவ ஹீரோயின் நடிக்கிறாள் ஹீரோயின் பேசிக் சப்ஜெக்ட் இருக்குல்ல அது அதுல வந்து தியேட்ரிக்கல் லாஸ் கொடுக்காம இருக்கல இவ்வளவு மாதிரி 9 ஃபிளாப் கொடுத்துட்டு நான் இப்பயும் சொல்றேன் அவங்க எடுத்த நிறைய தவறான அதாவது ஸ்டோரி செலக்ஷன்ல அவங்க பண்ண அந்த முடிவு தான் நிறைய இது. ஏன்னா வானம் படம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேர் டிபி வச்சுன்னு சுத்தினாங்க. ஓகேவா? அனுஷ்கானால ஒரு தனி இது அது சொல்ல கிடையாது. இப்போ ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்களா அவங்களும் 9 படம் தொடர்ந்து ஃபிளாப் கொடுத்தாலும் நடிச்சுட்டே இருக்காங்க. ஆனா இது வந்து கரெக்டா ஏதோ ஒரு கதையை செலக்ட் பண்ணி லேடி சூப்பர் ஸ்டார் இருக்குதான் ஃபுல்லா ஸ்கேம். ஓகேவா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா தனியா டீம் வச்சு அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணி ஒரு படம் அது ஓடுதோ ஓடலையோ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ல இது பண்ணிட்டு அது வந்து வேற மாதிரி இன்னொன்னு அவங்களுக்கு அடிஷனலா என்ன ஒரு இது இருந்துச்சு அங்க வேற யாருமே ஹீரோயின் கிடையாது சீனியர் ஹீரோயின் கிடையாது. இப்ப இங்க இருக்கிற பெரிய ஹீரோக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 60 வயசு 50 வயசுன்னு ஆகவோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 வயசு பொண்ணு வந்து ஹீரோயினா பார்த்தீங்கன்னா போட முடியல அந்த டைம்ல. ஓகேவா? ஸோ அதுல என்ன பண்ணாங்க இவங்க ஒருத்தவங்க தான் பாத்தீங்கன்னா அந்த ஏஜ் அந்த லிமிட்ல வந்து இதுவா இருந்தாங்க.
கொஞ்சம் மார்க்கெட் எல்லாமே ஒரு டாப் ஹீரோயினா. அந்த நான் ஹீரோ பேஸ்டு இல்லைன்னா இல்ல இல்ல அந்த படத்தை அதுவும் சொல்லக்கூடாது. அதுவும் ஹீரோயின் மைலேஜ் பேஸ்டு கொடுத்துச்சு. ஓகேவா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் சென்ட்ரிக். இல்ல இல்ல அறம் இப்போ படம் மாதிரி இல்ல இல்ல அனுஷ்காக்கு அறம் படம் நடிச்சாங்க. அப்புறம் பேர் நான் மாயா நடிச்சாங்க. ஓகே, அதுக்கப்புறம் எந்த படம் முடிச்சு உங்களுக்கு? டோராலாம் இல்ல அட்ரா ஃபிளாப் தானே? அதே பாத்தீங்கன்னா அனுஷ்காக்கு லாஸ்டா பொலிசிட்டி வந்ததா தெலுங்குல ஹிட். இல்ல அதுக்கு அனுஷ்கா முன்னாடி பாகுபலின்னு ஏதோ படம் வந்தது. விட்டுட்டாங்கல்ல இடையில. சும்மா இல்ல அந்த இது அவங்க ஆக்டிங்க ஸ்டாப் பண்ணிருந்தாங்க ரொம்ப அவங்க நாளா. இடையில வந்து படம் கண்டினியூஸா கொடுக்கறதே விட்டாங்கல்ல. ஆனா நடிக்கல. ஆனா வந்து நடிச்சது எல்லாமே ஹிட் தானே. அது உண்மைதான். அப்படி நடிச்சது எல்லாமே ஹிட்னுலாம் சொல்ல முடியாது. எல்லாமே ஹிட்னா அந்த தியேட்ரிக்கல் லாஸ் கிடையாது யாருக்கும். இல்ல இல்ல நிறைய இது சரியான லாஸ்லாம் இருந்துச்சு. ஏதோ ஒரு ஆம்பளை வேடம் போட்டு ஆபீசர் இங்க என்ன தெரியுமா மேட்ரு? ஒருத்தவங்க ஹிட் கொடுக்குறாங்க, ஃபிளாப் கொடுக்குறாங்க. இல்ல 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ஒருத்தவங்க ஹிட் கொடுக்குறாங்க, அடுத்த 3 வருஷம் கழிச்சு ஒருத்தவங்க ஹிட் கொடுக்குறாங்கன்னா அது அங்க பெருசா பேசக்கூடாது. ஹிட்டோ ஃபிளாப்போ கண்டினியூஸா நீ வந்து இது கொடுத்துட்டு இருக்கியா, படம் வந்து ரெகுலரா ரிலீஸ் ஆயிட்டு இருக்கா, அந்த ஒரு இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு அவங்களோட மார்க்கெட்டும் பாத்தீங்கன்னா ஃபேக்ல இதா இருக்கும். இன்னும் ஒண்ணு உனக்கு ஒரு ஃபிளாப் ஒன்று வருது, அடுத்து ஏதாவது ஒரு படத்துல வந்து நீ மேனேஜ் பண்ணிட்டு அதை போயிட்டே இருக்கணும். சோ அதுதான் இங்க வந்து ஸ்ட்ராட்டஜி. அதை வச்சுதான் பாத்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார் அவங்களே வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி கூப்பிடாதீங்கன்னாங்க. இவன் நினைச்சா குடுக்கல. ஏன்னா வந்து சிரஞ்சீவி பாலியாக்குல ஹீரோயின் கிடைக்காம இருக்காங்களா, அந்த இதுல கேட்டகரியில சேர்ந்து குடுக்கலாம் வேணான்ட்டு இருக்காங்க. இல்ல அது செட் ஆகாது ஆக்சுவலா. அவங்க சிரஞ்சீவி பாலையாக்கெல்லாம் வந்து இவங்க செட் ஆக மாட்டாங்க. அதாவது ஆந்திரா கல்ச்சர் படி பாத்தீங்கன்னா அங்க இப்பத்தி எடுக்கிறத பார்த்தா என்ன சொல்றது, ஒரு 16, 18 தான் பாத்தீங்கன்னா அங்க செலக்ஷனே பாத்தீங்கன்னா ஹீரோயினே பாத்தீங்கன்னா அந்த ஏஜ்ல தான் எடுக்கிறாங்க. 25 வயசுல பாத்தீங்கன்னா உன் கரியர் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு தமிழுக்கு தள்ளி விட்டுறாங்க. புரியுதா? இப்போதைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. கண்டினியூஸா ஒரு 5-6 படம் நடிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே ஹிட்டா ஃபிளாப்பா அதோட முடிஞ்சிச்சு, இன்னைக்கு அடுத்த இண்டஸ்ட்ரியை பார்த்துக்கோமான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளாரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சலிச்சிடுதுன்னு ஏன் அந்த கேரக்டர் பார்த்து. ஸோ இப்போ நிலைமையே அப்படிதான் இருக்குது. இதுல பூஜா குச்சிடி மாத்தப்பட்டின்னு ஒரு சாங் ஃபுல்லா அடிச்சு அந்த சாங் பேர் என்னது? அந்த புள்ள பேரு ஸ்ரீலீலா. அந்த இப்படிதான் எல்லாருமே வச்சு சொல்லு. அதான் அந்த அந்த பிள்ளைய பாத்தீங்கன்னா வந்து நல்லா நடிச்சுக்க இருந்துச்சு. ஐ மீன் ஃபுல்லா அந்த ஐட்டம் சாங், ஐ மீன் கிளாமர் சாங் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா இல்ல அங்க நல்ல நல்ல படம் ஹிட் எல்லாம் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹீரோயினா தான் இது பண்ணது. என்ன ஹிட் கொடுத்திருக்காங்க சொல்லுங்க. இல்ல நான் நல்ல படம் கொடுத்துருக்குன்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி ஆக்டர்ஸ் வந்து அப்படிதான் யூஸ் பண்றாங்கிறேன். ஒரு நல்ல வாய்ப்பு வேற நல்ல வாய்ப்பு வந்து அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு இப்பயாச்சும் பரவாயில்ல. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 2012, 16 அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு? ஹீரோவா ஜூனியர் என்டிஆரா இல்ல எந்த ஹீரோ எடுத்துக்கிட்டாலும் பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா 2 ஹீரோயின். ஓகேவா? அந்த படத்துல கண்டிப்பா 2 ஹீரோயின் இருப்பாங்க. ஒன்னு ஹீரோவும் ஹீரோயினும் மியூச்சுவலா லவ் பண்ணாங்க, இன்னொன்னு ஹீரோ ஒன் சைடா லவ் பண்ற ஒரு ஹீரோயின் ஒண்ணு. இது நீ டெம்ப்ளேட்டாவே இருக்கு நிறைய படத்துல பாத்தீங்கன்னா. இது இல்லாத ஒரு மார்க்கெட் போன ஹீரோயின் ஒண்ணு பாத்தீங்கன்னா இப்ப சார்மிகாரு இல்ல வேற யாராச்சும் பாத்தீங்கன்னா இந்த வேற ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ்ல வந்து ஐட்டம் டான்ஸ் இதை வந்து ஒரு டெம்ப்ளேட்டாவே வச்சிருந்தாங்க. ஹீரோயினுக்கு மொத்தம் 3 சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க. 3 ஹீரோயினோட சம்பளம் ஒரு படத்துக்கு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த இது மாதிரி கல்ச்சர் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு பெரிய பட்ஜெட் பண்ணி சாங்க்கு போடுறதுக்கு போல கொஞ்சம் கதை கொஞ்சம் வந்து மாசாவே ஐ மீன் பெரிய லெவல்ல கிராண்டா காமிச்சனால அது ஒரு இதா ஓடுது. அங்கேயும் டைரக்டர்ஸ் பெருகிட்டாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா இது நான் தான் டெம்ப்ளேட்டர் மூவிஸ் அது. தளபதி 16 பத்தி கேட்கணும்னு நினைச்சுக்கிறேன். அது என்னது இந்த ஒருத்தவங்க வந்து பாலையா படம் அப்படிங்கிற மாதிரி இல்லப்பா இவனுக்கு அப்படிதான் போய் கிளப்பிடுவாங்க. கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இது புஷ்பா 2 ட்ரைலர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. செம்மையா இருந்துச்சு. எனக்குலாம் வந்து சரியான இம்ப்ரெசிவ் ஆயிட்டேன். ஆமா, ஏன்னா எனக்கு வந்து அந்த வியூஸ் வந்து எனக்கு மோஸ்ட்லி வந்து எனக்கு ஏன் கன்வின்சிங்கா இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி என்ன சொல்றது அதெல்லாம் அவ்வளவு பிடிக்கும். வாட்டி பாத்துருக்கோம் டிவில. இல்ல அதான் மாஸ் பிலிம். இது வந்து கண்டென்ட் பிலிம் கிடையாது. வந்து மாஸ் பிலிம் வந்து மாஸ் பிலிமா தான் பார்க்கணும். இந்த இயர் புஷ்பா 2 தான் பயங்கரமா போகுது. நார்த் எல்லா சைடு கனெக்ஷன்.
போட்டங்க டேலண்ட் இருக்கு, வேற என்ன எடுக்கிறானுங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவனு அந்த அளவுக்கு மார்க்கெட்டும் பண்ணுவானுங்க, இன்னொன்னு ப்ரமோஷனும் போவானுங்க, எல்லாமே இருக்கு. விடுதலை 2க்கும் வெயிட்டிங் ப்ரோ. விடுதலை 2வும் பார்க்கணும். இல்ல விடுதலை 2 வந்து இப்ப முன்னாடி வரைக்கும் ஒரு டோப் இல்ல. அந்த சாங் பார்த்ததுல இருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து வேற ஒரு ஷாம் அந்த இருக்கியா? ஒரு ஷாமு டைம்லைனுக்கே கூட்டு போயிடுது. ஷாம் இல்லப்பா ஆ கிளம்பிட்டேன். இல்ல புஷ்பா 2 தெலுங்குல வந்து 51 மில்லியன் தான். ஆனா ஹிந்தில வந்து 62 மில்லியன். ம். ஹிந்தில தான் பாக்குறானுங்க. ஏன்னா என்ன நிறைய இல்ல பேர் இல்ல இருக்காங்க. எனக்கு புஷ்பா வந்து வேற சின்ன லெவல். வருத்தம் நார்த் சைடுல இல்ல வந்து இல்ல சரியான இது. இல்ல நரோட்டோ, எனக்கு நான் சின்ன வருத்தம் என்ன தெரியுமா, உனக்கு வந்து படம் ரிலீஸ் ம். ஆகுறதுக்கு முன்னாடி புஷ்பா 1, அதாவது புஷ்பா 1 ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த சாங் எல்லாமே பாத்தீங்கன்னா உனக்கு வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இது ரீச் இருந்துச்சு, ஓகேவா? ஆ ஸோ ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெருசா அந்த மாதிரி எதுவும் ரீச் ஆனதாகவும் தெரியல. அது எப்படி கொண்டு போக போறாங்க. கேரக்டரா நிக்கிறான். அந்த அந்த ஒண்ணு வந்து தூக்கி வச்ச கேரக்டர் வந்து இது வந்து ட்ரெய்லர் வந்து சரியா பூஸ்ட் பண்ணிருக்கு. ஆக்சுவலா இல்ல இல்ல நல்லா கேரக்டர் பூஸ்ட் இல்ல பண்ணிருக்கு. இல்ல கேரக்டர் தாண்டி உனக்கு வந்து அந்த படத்தோட பெரிய அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து உனக்கு அந்த சாங் அந்த ரீல்ஸ் அதுலயே பார்த்தீங்கன்னா உனக்கு இதுவாச்சு. இப்ப இந்த மாதிரி ஆ ரீல்ஸ் போட்டு இருந்தது ஸ்ரீவள்ளி சாங் இருக்குல்ல, அந்த ஸ்ரீவில்லியஸ் அங்கே. அந்த செப்பல் கால்ல இருந்து கழட்டிக்கும் அது சைட்ல போவான்ல, அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனு இவனுங்கெல்லாம் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க, ஓகேவா? ஒரு பக்கம். ஜடேஜா. சோ அதுக்கப்புறம் வந்து அதே ஜனங்க மாதிரி வந்து சின்ன என்ன பிள்ளைகளுக்கும் அது கியூட்டா இருந்துச்சு. அதுதான் ஒரு படத்தை வந்து ஒரு ஹீரோ வந்து எல்லா இடத்துலயும் சேர்க்கறதே வந்து அந்த சாங் தான். அது வந்து நம்மளுக்கு வந்து எப்படி கிரிஞ்சா இருக்கா என்னன்னு தெரியல. பட் சின்ன பிள்ளைகளுக்கு அது பிடிச்சிருக்கு. பெரிய ஆளு வந்து அது ரீல்ஸுக்காகவோ வேற எதுக்காகவோ யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து கொஞ்சம் நம்மளா மாதிரி ஐ மீன் இந்த மாதிரி வந்து இது ஊவான்ட்டவா சமந்தா சாங் வச்சு குத்தி தெருக்கி விட்டுருச்சு. அதெல்லாம் வேற லெவல் இருந்துச்சு. இன்னொன்னு உனக்கு வந்து அந்த ரீச்ல டைலாக்காவே உனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு படம் இப்ப அதர் லாங்குவேஜ்ல இருந்து நீ டப்பிங் பண்றனா அது கேஜிஎஃப் வரட்டும் புஷ்பா வரட்டும் உனக்கு வந்து அந்த டைலாக் வந்து நல்லா ஷார்ப்பா இதுவா இருந்துச்சு நீங்க அத உனக்கு செம்மையா அது வந்து ரீச் ஆகும், செம்மையா உனக்கு இதாகும். கண்டிப்பா. ஏன்னா தமிழ்ல வந்து அது ரெண்டையும் தவிர்த்து வேற எதுவுமே வந்து அவ்வளவு பெருசா வந்து நல்ல டப்பிங் பண்ணது இல்ல. இதுல நான் வந்து பார்த்த பாத்தீங்கன்னா வரைக்கும் பேர் என்னது கேஜிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா உனக்கு பொயட்ரியா வரும் நிறைய. அந்த என்ன சொல்றது இடையில கவிதைகள்லாம் நல்லா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி தமிழ் படத்துக்கே இந்த மாதிரி யூஸ் பண்ணி மாட்டீங்களா? அதாவது பெர்ஃபெக்ட்டா சிங்க் ஆகும். லிப் சிங்கிங் முதற்கொண்டு வந்து நல்லா ஒரு ஃபீல் கூட்டு போகும். அதாவது தமிழ் படத்தை வந்து ஒரு டிஃப்ரெண்டா பாக்குற மாதிரி இருக்கும், வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல. இல்ல சொல்லுவாங்க கேஜிஎஃப் 1 or 2 கிட்ட அந்த 1 அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது ஒன்னுக்கு அது பிஜிஎம் ஆகட்டும் எலிவேஷன் ஆகட்டும் அவன் சின்ன வயசுல இருந்து காட்டுவாங்க பத்தி அந்த ரேமண்ட் இதை பார்த்து நிப்பான், என்ன சொல்றது அந்த பேப்பர் அந்த ஆட் அதை பார்த்து நிப்பான். அங்க இருந்து ஒரு கதை ஒண்ணு சொல்லுவானுங்க போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவா இருக்கும். அது தெரியல, அதுதான் சொல்றேன். பார்ட் 2 ஆனா எனக்கு பார்ட் 2 கூட எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகல. ஆனா பார்ட் 1 தான் வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. அந்த பார்ட் கேஜிஎஃப் பாகுபலிலாம் வந்து ஒண்ணுமே இல்லாதவன கூட நம்ம ஹீரோவா காமிச்சிடலாம்னு ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி 2 படமும். இல்ல கேஸ் ஸ்டடி அதாவது டைரக்டர் வந்து பெர்ஃபெக்ட்டா ஸ்கிரீன் பிளே வந்து மரணமா பண்ணிருந்தானுங்க ரெண்டுமே. அந்த யாருனே அவனுக்கு தெரிய வேணாம், ஆனா அவனை வந்து நீ செலிப்ரேட் பண்ணுவ. அதுக்கு வந்து ஒரு கேஸ் ஸ்டடியாவே பண்ணலாம் பாகுபலி கேஜிஎஃப். இல்ல பாகுபலி கேஜிஎஃப் தாண்டி உனக்கு மகேந்திராவே பாத்தீங்கன்னா கூட உனக்கு அந்த டயலாக்ஸ் உனக்கு என்ன சொல்றது நமக்கே அந்த ஒரு ஃபீல் ஒண்ணு வரும், ஓகேவா? இது 100 பேரை கொல்லணும்னு அந்த கொன்றுவான். அத கொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவ காஜல் இறந்து அந்த இதுல இருந்து விழுந்துருவாள்ல அந்த மலையில இருந்து. அந்த ஃபீல் எல்லாம் பார்க்கும்போது அந்த இவ்வான்லாம் வந்திருப்பான். பேர் என்னதான் ஆக்டர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஓகேவா? நம்ம இது வேட்டைக்காரர்ல கூட ஒண்ணு நடிச்சிருப்பாங்க. அந்த டயலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு தமிழ்ல வந்து செம்மையா இது பண்ணிருப்பாங்க. அந்த வாக்கு மறந்தாய பார்த்திப்போம் அந்த டயலாக் அப்படி வச்சிருப்பாங்க. அதனாலதான் அந்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஜெயிக்குது. ஸோ எப்பயுமே அந்த ஆனா இது மாதிரி வந்து தமிழ் படத்துக்கு வந்து அங்க வந்து இந்த மாதிரி கரெக்டா செட் ஆயிருக்குமான்னு தெரியல இன்ன வரைக்கும். இல்ல உண்மையாலுமே நம்ம இது இருக்குல்ல என்ன சொல்றது இப்ப நம்ம லியோவே லியோ பேர் என்னது கோட்டே எடுத்துக்கினா கூட கோட்ல வந்து ஃபர்ஸ்ட் அந்த ட்ரைலருக்கே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இல்ல ஹிந்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சம்
இது சரியில்லை, வேற இல்ல இல்ல ஏதாச்சும் அது டப்பிங் டப்பிங் கொடுத்துடணும். ஆர்டிஸ்டே வந்து அதான் இப்போ வந்து நம்ம வந்து பாத்துக்கிறோம். இப்ப கேப்டன் அமெரிக்கா வாய்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இங்க ஒருத்தவர் பேசி நல்லா பழக்கமாச்சு தெரியுமா? அந்த மாதிரிதான் வந்து விஜய் இப்ப வந்து படத்தெல்லாம் வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் பார்த்து அவங்களுக்கு பழக்கம். அந்த கோல்டு மைன் மூவிஸ் என்னமோ சம்திங் ஐ டோன்ட் நோ, இல்ல இந்த அவங்க பேசிய பழக்கம். அவெஞ்சர் என் கேம் விஜய் சேதுபதி பேசலான்றதுக்காகவே அது வந்து ட்ரோலா மாதிரி அது வந்து இத So, அந்த அதே மாதிரி மாதிரிதான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து விஜய் வாய்ஸ் வந்து ஹிந்தில கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் அவங்களுக்கு வந்து பிடிக்கல. காரணம் என்னன்னா அவங்க வந்து வேற ஒரு வாய்ஸ்ல வந்து பழக்கப்படுத்திட்டாங்க. அதுதான். இல்ல உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்ல கோட் இல்ல ட்ரைலர் ஹிந்தில பார்க்கும்போது நல்லா தானே இருந்துச்சுன்னு யோசிச்சேன். ஆக்சுவலா நம்ம என்னடா இது நல்லா தானே ஆளு சொல்லுங்க. தோற்றத்துக்கு இந்த வாய்ஸ் இருந்தா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மைண்டாவே பாத்தீங்கன்னா ஒரு சில இது தோணும். ஓகேவா? இப்போ ஒருத்தனை பார்த்தா இந்த வாய்ஸ்ல இருந்தா இவன் குரலுக்கு வந்து, அதாவது நம்ம பேசும்போது இப்ப தமிழ்ல வந்து கம்பீர குரல் வேற மாதிரி இருக்கும். அதுல அடுத்த லாங்குவேஜ்ல பேசும்போது அது வந்து அவங்களுக்கு வேற ஒரு இது கொடுக்கும். ஓகேவா? சோ அவங்க வந்து அந்த மாதிரிதான் எதிர்பார்ப்பாங்க. சோ நம்ம இதே டோன்ல வந்து அங்க பேசணும்னு அது அவங்களுக்கு சரியா கனெக்ட் ஆகாது. ஆமா இல்ல கனெக்டாங்க விட ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு வாய்ஸ் வந்து செட் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அது கனெக்ட் ஆகுறங்கிறத விட அந்த டைலாக் டெலிவரி வந்து அந்த வாய்ஸ்ல இருந்து கேட்டு பழகிட்டாங்கன்னு புரிஞ்சு இது ஆயிரும், ஷூட் ஆயிரும். இல்ல கனெக்ட் ஆகலன்னா நான் எது சொல்றேன்னா, இப்ப அமிதாப் பச்சன் இவரை கொண்டு வந்து கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? பிரகாஷ் ராஜ். பிரகாஷ் ராஜ் படம் பாதியில ஓடிட்டு இருக்காது, எங்கடா பிரகாஷ் ராஜ் கடா அமிதாப் பச்சன் எனக்கு ஆக்சுவலா அதேதான் எனக்கு தோணுச்சு. யாக பிரகாஷ் ராஜ் வேற என்ன இது என்ன ஸ்லீப்பர் மூவி அதை என்னது ஹைட் பண்ணி வச்சு இதுங்கிறாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா பிரகாஷ் ராஜே வரல. அடுத்த எனக்கு மைண்ட்ல வந்து இதாகுது, ஓகே தமிழ் டப்பிங் வந்து பிரகாஷ் ராஜ் பண்ணிருக்கான். வேற நீங்க கங்குவா பாத்தீங்களா? அலெக்ஸ் கேக்குதாடா? அவன் எங்கேயோ போயிட்டான். அவன் வந்து மைக் ஆன் பண்ணதோட போயிட்டான் பெரிய போனை வச்சுட்டு. விக்னேஷ் நான் கங்குவா பாத்தீங்களா? இல்லப்பா பாக்கலப்பா. அப்புறம் எப்படி எல்லா சீனும் கரெக்டா சொல்றீங்க? நான் சொல்லவே இல்லையே, இவனுங்க தான் கலாய்ச்சிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதை விடுங்கடா. நீங்க டைம் லைன் பார்த்தாவே எல்லா சீனும் வந்துரும். இல்ல இன்னும் யாரும் அதை எடுத்து போட்டு விடல. இதெல்லாம் வந்துச்சு ஃளைட்ல ஃபுட்பால் அடிக்கிற சீன் வந்துச்சு. இப்பதான் டைம் இல்ல. எங்க இருந்து நம்ம படம் பாரு. இல்லனா தங்கலான்ல ஒரு சிறுத்தை கூட ஃபைட் பண்ற சீன் வரும்னா அது கூட கிளைமேக்ஸ்ல ஜட்ஜ்மெண்ட் வச்சிருப்பானா? அந்த சிறுத்தை வந்து பாதுகாக்கிற மாதிரி தங்கத்தை அது கூட கிளைமேக்ஸ்ல ஒரு ஷாட் வச்சிருப்பான். ஆனா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் போயிட்டு ஓகேவா தான் இருக்கு அப்படின்னு தான் சொன்னான், நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதாவது இல்ல ப்ரோ என்ன தெரியுமா, சப்டைட்டில் இல்லாம இருந்ததுன்னா எங்களுக்கு புரியவே புரியாது அந்த படம். அதான் பிரச்சனை. அந்த படத்துல பேசுறதே புரியாது. படம் வந்து ஓகே தான், ஒரு டைம் பார்க்கலாம், ஆவரேஜ் தான். இவங்க வந்து ஓவரா ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. 2000 கோடி 4000 கோடி அந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணனாலதான் நான் தங்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ. என்ன ப்ரோ? தங்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. கங்குவால பாத்தீங்கன்னா திடீர்னு முதல்ல வரும், திடீர்னு என்னென்னமோ வரும், அதெல்லாம் சம்பந்தமே இருக்காது. ஆனா தங்கலான் வந்து ஒரு சிறுத்தை கூட ஃபைட் வச்சிருப்பாங்க. பிடிச்சிருந்துச்சு ப்ரோ, தங்கலான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இல்ல அதுக்கு கூட கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சிருப்பான், எதுக்கு அங்க சிறுத்தை வந்ததுன்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா, எல்லாமே ஒரு கனெக்ட் வச்சிருப்போம். தங்கலான் ஸ்டோரி வந்து சூப்பர் ஸ்டோரி, அது வந்து ஒரிஜினல் ஸ்டோரி. இல்ல ஆக்சுவலா வந்து இந்த பச்சை தாயம் வந்து கங்குவாக்கு போடுற பட்ஜெட் வந்து இதுல வந்து அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 25% இதுல தள்ளியிருந்தா கூட இவன் இதுல தங்கலான்ல வந்து நல்லா எடுத்துட்டு போயிருப்பான் கலெக்ஷன் வைஸ். அது அவ்வளவு கிராண்ட்ல காமிக்க ஆரம்பிச்சு அடுத்து வந்து இடையில நல்லா இதாச்சு, ஒரு டவுன் ஆயிருச்சு. இது கிராபிக்ஸ் சரியில்லை நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. ட்ரைலர்ல இன்னும் கொஞ்சம் கிராண்டா காமிச்சிருக்கலாம் அப்படின்னு கிரிட்டிக்ஸ்ல நிறைய பேர் அதை சொல்லியிருந்தாங்க. டைலாக் வந்து கொஞ்சம் மதன் கார்கியை விட்டு கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் எளிமையா பண்ணிருக்கணும் டைலாக். தங்கலானுக்கு ஸ்டுடியோ கிரீன் நிலைமை பாத்தியா? இதுக்கு முன்னாடி தங்கலானு, இப்ப கங்குவா ஆல்ரெடி இதா இருக்கு. ஆனா இதெல்லாம் காப்பாத்தணும்னா அது ஒருத்தவங்களால மட்டும் தான் முடியும். அடுத்து வாவா அவன் என்ன குடும்பமே சரியான மன்மம் முடிச்ச குடும்பமா இருக்கு. சை படத்துல இது வாவத்தியர் பீச் சூப்பரா இருந்ததுனால அடிக்கடி போட்டு கேட்டிருப்பேன் நானு. ப்ரோ ஆனா அந்த படம் நல்லா இருக்கு. ஆமா ஆமா நீங்க ஹெட்போன்ல
நீங்க ஸ்பாட்டிஃபைல வந்துச்சான்னு தெரியல, நீங்க கேட்டு பாருங்க. பார்த்தோம். என்னமோ அது சொல்லுவாரு, அது வந்த அன்னைக்கு இதெல்லாம் போட்டாச்சு. அது இல்ல அது என்னமோ சொல்லுவான், ராஜாவுக்கு உமாவை என்னமோ சொல்லுவான். நல்லா இருக்கும் அது. ராஜாவுக்கு அந்த ராஜாவுக்கு டீசர் தானே சொல்றேன். டீசர்ல வந்து டீசர்ல வர அந்த இது இல்ல அது மியூசிக் ஆமா சூப்பர். வாவாச்சியார் அந்த இதுல ஒரு மியூசிக் வரும். இல்லடா எவனும் ஆரம்பிச்சிடமா சொல்றீங்க. நல்லா இருந்துச்சுண்ணா. நீங்க வேற என்ன. சரி இவரு ஒரே என்ஜாய் ஒரு பண்ணிட்டு விஷயத்துக்காக தான் முட்டு கொடுக்குறேன். என்னன்னு உங்களுக்கே தெரியும். கீர்த்தி செட்டியா இப்ப கூட டிஎல்ல போட்டிருந்தாரு எவனோ ஒருத்தன், சந்தோஷ் நாராயண் தினேஷ் ப்ரோ பிளடி பக்கர் பாத்தீங்களா? இல்ல ப்ரோ பாக்கணும். நான் பார்த்தேன். அவ்வளவு நல்லா இல்ல. நான் தியேட்டர்ல போய் பார்த்தேன். இல்ல நான் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். நம்ம நவீன் கூட தெரியும், எஸ்கே நவீன் கூட. ப்ரோ நான் இன்னைக்கு பார்த்தேன், எனக்கு ஓகேவா இருந்துச்சு படம். ஆனா எனக்கு தெரிஞ்சு பிளடி பக்கரை விட இப்ப வந்திருக்கே துல்கர் சல்மான் ஆமா படம் சரியான படம்ப்பா. ஆமா எல்லாருமே பாராட்டுறாங்க துல்கர் சல்மான் கூட. ப்ரோ இல்ல செம்ம ப்ரோ படம்ப்பா. அது தியேட்டர்ல போய் பார்த்தேன். இல்ல இப்ப போன தியேட்டர்ல சனிக்கிழமை வந்து போய் ஓடல. பார்த்தேன். ஓடுத சீட் ஓடிடினால கமலா சினிமாஸ்ல எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கே துல்கர் சல்மான் படம். அது லக்கி பாஸ்கர். லக்கி பாஸ்கர் அதுதான் சொல்றேன் ப்ரோ. நான் பிளடி பக்கர் சொல்றேன் ப்ரோ. பிளடி பக்கர் ஃபர்ஸ்ட் பார்த்தது. ஆனா தியேட்டர்ல போய் தான் பார்த்தேன். அது நல்லா இல்ல, அவ்வளவுலாம் எனக்கு பிடிக்கல. ஓகே ஓகே பெக்கரா இருக்க வரைக்கும் நல்லா இருந்துச்சு, பிச்சைக்காரனா இருக்க வரைக்கும். பட் அந்த ஓகே கதை ஓகே உள்ளக்கு கொண்டு போய் உள்ளக்கு பண்ணாங்கல்ல, அது ப்ரோ. அவ்வளவு அதுல செட் வந்து ஆகல. கொஞ்சம் அந்த எப்படி சொல்றது, ஓகேவா இருந்துச்சு. ஆனா டீச்சர்ன்றதுக்காக நல்சன் அடிச்சு இருந்தானே பத்தியா. என்ன செய்யறது, கொடுக்குறான் இல்ல அடி வாங்குறான். இல்ல ப்ரோ இல்ல உண்மையாவே கவின் ஆக்டிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு படத்துல. இல்ல லைட்டா எனக்கு கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது தேவையில்லாம எக்ஸ்ட்ரா போர்ஸ் பண்றாங்க ஒரு சில. ஆமா இல்ல எனக்கு உண்மையாலுமே படமே போடுறாங்கன்னா கூட நான் தான் முகேஷ், என் பேரு சுனிதான்னு சொல்லிட்டு ஒரு இவங்க அந்த என்ன சொல்றது இதெல்லாம் போதை கழிஞர் பான் பராக்கு ரவி அவங்க எல்லாம் கொஞ்சம் காட்டுவாங்க ஓகேவா. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் போகணேன். இல்ல அந்த பக்கம் வந்து ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்குன்னு நான் இந்த பக்கம் திரும்பிக்கலாம். ஸோ அதுவே எனக்கு ஒரு மாதிரி அப்படிதான் இருக்கும் அந்த விளம்பரங்கள். இதை தவிர்த்து எனக்கு பாத்தீங்கன்னா படமே அப்படி இருந்துச்சுன்னு பிளடி அதெல்லாம் ஜனங்க உட்காருவாங்களா, எனக்கு அது ஒரு தோணுச்சு. இன்னும் பாக்கல. இப்ப பிச்சைக்கார கேட்டுறது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு நல்லா காமெடியா பண்ணியிருந்தான். பட் அது ஒரு வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவனை ராஜாவாக்குவாளு. ஐ மீன் ஒரு ஸ்கேப் கவுட் மாதிரி பலிகடா மாதிரி ஆக்கி நீ தான் வீட்டுக்கு ராஜா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அந்த பிளாட் சரியில்லை. ஸ்பாயிலர் வேணா பார்க்கல. நீ இன்னும் ஒரு வருஷம் பார்க்காத இருப்ப. இல்ல நான் ஓடிடி வந்தனே நல்ல கிளாரிட்டில பாத்துக்கேன். வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல வரல. இல்ல அது வேணாம், அந்த இன்கிரிப்ஷன் பிரிண்ட் வேணாம். ஓகே ஓகே ஓகே. ஸ்கேம் 1992 சீரிஸ் பாத்திருக்கீங்களா? என்ன ப்ரோ ஸ்கேம் 1992 சீரிஸ் வந்துருங்களா ஃபர்ஸ்ட்? இவன் பேரு அக்ஷத் மேத்தாவா? அத எண்டிங் ஒரு பாசிட்டிவா முடிச்சு அப்படி இருக்கும். அதே ஸ்கேம் லெவலுக்கு எண்டிங் பாசிட்டிவா முடிச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு லக்கி பாஸ்கர். ஆமா ஹர்ஷஸ் மேத்தா மாட்டிக்கிடுவான். இதுல எல்லாமே செம்மையா பண்ணிருப்பானுங்க. ஒரு நல்ல பாசிட்டிவான இது ஓகேடா அப்படிங்கிற மாதிரி. அந்த ட்விஸ்ட் பயங்கரமா இருக்கும். அதான் ஒவ்வொன்னே அந்த இது இதுல அது என்னது மணி ஹெஸ்ட்ல ரிவீல் பண்ணுவான் தெரியுமா? ஒரு விஷயம் மாட்டினதுக்கு அப்புறம் திரும்ப பேக்ல போய் இது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி சூப்பரா இருக்கும். அது செம்மையா பண்ணியிருந்தாங்க. டைரக்டர் நல்லா யோசிச்சு எழுதியிருந்தான். நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. சும்மா ரேண்டமா புடிச்சு மாசா காட்டுறேன் இவன் இது கிளவரா காட்டுறேன்னு யோசிக்காம நல்ல தெளிவா எழுதியிருந்தாங்க ஸ்கிரிப்ட் வைஸ். எனக்கு தெரிஞ்சு புஷ்பா வரப்போ இது எல்லாமே ஓடிடில வந்துரும் நினைக்கிறேன் எல்லா படமும். இது அமரன் கூட ஹெச்டி பிரிண்ட் அந்த மாதிரி நான் அன்னைக்கு கேள்விப்பட்டேன் 2 நாளைக்கு முன்னாடி. வந்துடுச்சு ஆல்ரெடி. இது